إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக அதனை விளங்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அடிக்கடி நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான். இது அல்லாஹு தஆலா எங்கள் மீது இரக்கப்படுகிறான் என்பதனுடைய அடையாளம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அந்த வகையில் இன்றைய நம்முடைய தலைப்பு ஷைத்தானுடைய 7 நுழைவாயில்கள். அப்ப இந்த தலைப்பு ஒரு பரந்த விரிந்த தலைப்பு என்ற வகையில் நேரடியாக நாம் அந்த தலைப்புக்குள்ளே சென்று விடலாம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மனிதனை பொறுத்தவரையிலே அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 2 பிரதான எதிரிகளை வைத்து படைத்திருக்கின்றான். சில அறிஞர்கள் 4 என்று சொல்வார்கள். அந்த 4 என்பது 2க்குள் அடங்கிவிடும். அப்ப மனிதனுடைய பொதுவான எதிரிகள் என்று சொல்கின்ற பொழுது ஷைத்தான், அதே போன்று அவனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு எதிரி அந்நஃப்ஸ், மனோ இச்சை. அதை சில அறிஞர்கள் அல் ஹவா, அந்த நஃப்ஸில் ஏற்படுகின்ற தாக்கம், அது உலகத்தை நோக்கி, அல்லாஹ்வை விட்டு மறுமையை விட்டு உலகத்தை நோக்கி செல்கின்ற பொழுது அதனை ஹவா என்று அடையாளப்படுத்துவார்கள். அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் 4வதாக துனியாவையும் சொல்வார்கள், உலகத்தை சொல்வார்கள். அப்ப எனவே அந்த நஃப்ஸு தான் துனியாவுக்குள்ளே போகுது, அந்த நஃப்ஸு தான் ஹவாவாக மாறுவது என்ற வகையில் பொதுவாகவே ஷைத்தான், நஃப்ஸ், இந்த 2ஐயும் அல்லாஹு தஆலா எதிரியாக வைத்து படைத்திருக்கின்றான். அதனால்தான் ரமலானுடைய காலத்திலே ஷைத்தானை அல்லாஹு தஆலா விலங்கிட்டாலும் பாவங்கள் நிகழ்வதற்கு இந்த நஃப்ஸ் மனோ இச்சை காரணமாக ஆகிவிடுகிறது. சில பொழுது சந்தேகம் வரலாம், அல்லாஹு தஆலா ஷைத்தானை விலங்கிட்ட பின்பும் எப்படி உலகத்திலே பாவங்கள் நிகழ்கின்றன என்று சொல்லி ஒரு சந்தேகம் ஏற்படலாம். ஷைத்தானை அல்லாஹு தஆலா விலங்கிட்டு தான் பொறுப்பெடுத்துக் கொண்டான். ரமலானுடைய காலத்துல மட்டும் மனசை நீங்க கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக ரமலானை தருகிறான். நோன்பை வைத்து நீ மனசை கட்டுப்படுத்தி பழகி அதன் மூலமாக நீ பயிற்சி எடுத்துக்கொள் என்று அந்த மனசை கட்டுப்படுத்துகின்ற வேலை அது ரமலானுடைய நோன்புகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அந்த நோன்பு பிடிக்கின்ற மனிதனை பொறுத்து அதிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அப்ப ஷைத்தான் இல்லாவிட்டாலும் பாவம் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. அப்ப எனவே ஷைத்தானையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும். நஃப்ஸ், நமக்குள்ளே இருக்கின்ற எதிரியையும் நாம் சரியாக இனம் கண்டு எதிர்கொள்ள வேண்டும். இப்ப நஃப்ஸ் என்ற பகுதி நாம் அது தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள பரிசுத்தம், உள சீர்திருத்தம், உள்ளத்தோடு சம்பந்தப்படுகின்ற விஷயங்கள், அது ஒரு விரிவான ஒரு பகுதி. அது அல்ல நம்முடைய நோக்கம். ஷைத்தான் என்ற எதிரியை நாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அந்த அவனுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் நுழைகின்ற நுழைவாயில்கள் என்ன என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நுழைவாயில்களை எப்படி நாம் அடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இன்றைய தலைப்பு. பொதுவாகவே ஷைத்தான், சிறிய ஒரு அறிமுகத்தை நாம் ஷைத்தானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள், நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்ப அல்லாஹ் தெளிவாகவே சொல்கின்றான், யார் எதிரி
நீங்க எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. அதே மாதிரி தான் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவு முபீன். அல்லாஹ் சொல்கின்றான், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, ஒளிவு மறைவு கிடையாது. அவன் மிகப்பெரிய எதிரி, விரோதி. ஆனா அந்த விரோதி எதிரிடம் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அப்ப எனவே இந்த ஷைத்தான் மனிதனை தாழ்த்தினான், அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தினான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய சொன்ன பொழுது ஃபஸஜது எல்லாம் சஜ்தா செய்தார்கள், இல்ல இபிலிஸை தவிர. அப்ப எனவே ஷைத்தான் அவன் சொன்ன காரணம் என்ன? ஹலக்தனி மின்னார், என்னை நெருப்பால் படைத்தாய், வ ஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணால் படைத்தாய். அப்ப ஷைத்தான் எங்களை இழிவுபடுத்துறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எங்களை ஷைத்தான் இழிவுபடுத்துகிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா வலகது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை சங்கை செய்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சங்கைப்படுத்துகிறான், ஷைத்தான் எங்களை இழிவுபடுத்துகிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஷைத்தானை நீங்கள் நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஷைத்தானை நீங்க எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், உங்களை தாழ்த்தியவன், உங்களை இழிவுபடுத்தியவனை விட்டும் நீங்கள் ஒதுங்கி அல்லாஹ்வின் பக்கம் பாருங்கள். ஷைத்தான் சொல்றான், நான் விட மாட்டேன். ஷைத்தான் சொல்றான், லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், அவர்களுடைய நேரான பாதையில் நான் அமர்ந்து விடுவேன். அவர்கள் செல்கின்ற நேரான பாதையில் நான் அமர்ந்து விட்டு ثُمَّ لَآتِيَنَّهُم مِّن بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرَهُمْ شَاكِرِينَ. ثُمَّ لَآتِيَنَّهُم, நான் அந்த மனிதர்களுக்கு நான் வருவேன், மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம், முன்னாலே வருவேன். ஷைத்தான சூழ்ச்சி முன்னாலே மிரிக்கும், பின்னாலே மிரிக்கும், வலது பக்கம் இருக்கும், இடது பக்கம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இப்படியெல்லாம் ஷைத்தான் உங்களிடத்துல வருவான். ஷைத்தான் அப்படியே சொல்றான், நான் அல்லாஹ்விடத்துல சொல்றான் ஷைத்தான், அது அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி தருகின்றான். ثُمَّ لَآتِيَنَّهُم مِّن بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ சொல்லி போட்டு சொல்றான், وَلَا تَجِدْ أَكْثَرَهُمْ شَاكِرِينَ, அவர்கள அதிகமானவர்களை நீ நன்றியுள்ள அடியானாக பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்ப ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல இதை சொல்லிட்டு தான் வந்திருக்கிறான். அப்ப எனவே ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல தவணை கேட்கிறான். கியாமத்து நாள் வரைக்கும் எனக்கு தவணைதா, காலாந்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். அப்ப அந்த ஷைத்தான துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அப்ப நம்ம கேட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டானா? ஏற்றுக்கொள்வான். எந்த கட்டத்திலையும் துஆவில இருந்து நிராசை அடையக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னக மினல் முன்தரின், உனக்கு நான் அவகாசம் தாரேன். கால ஃபஇன்னக மினல் முன்தரின். அப்ப எனவே உனக்கு நான் அவகாசம் தருகிறேன். அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு அவகாசம் கொடுக்கிறான். கியாமத்து நாள் வரை அவனுடைய வேலை என்ன? வழிகெடுக்கிறது. நேரான பாதையில போறதுக்கு விட மாட்டான். நேரான பாதையில போறதுக்கு விட மாட்டான். அப்ப வலதால வருவான், இடதால வருவான், முன்னால வருவான், பின்னால வருவான், வந்து கொண்டே இருப்பான். இது ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டு வந்திருக்கிறான். அவன் அமர்ந்து விடுவான், உங்களை நேரான வழியை விட்டும் தடுத்து கொண்டே இருப்பான். அப்ப எனவே ஷைத்தானை விட்டும் நாங்கள் அவனுடைய பாதையை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவேதான் ஷைத்தான் நுழைகின்ற நுழைவாயில்கள் மதாஹிலு ஷைத்தான். இந்த மதாஹிலு ஷைத்தான் குறித்து இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிகீனிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த பேசுகின்ற விடயம் இமாம் இப்னு கய்யிம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த விடயங்களோடு சில விடயங்களை தவிர்த்து, சில விடயங்களை கூட்டி, சில விடயங்களை சேர்த்து அப்படித்தான் நம்ம பேச போறோம். அதில் இருக்கிற விடயங்களை அல்ல. ஆனால் இமாம் இப்னு கய்யிம் இதை மதாரிஜுஸ் சாலிகீனிலே எழுதியிருக்கிறார்கள். அப்ப ஷைத்தான் 7 விதமாக மனிதனை வழிகெடுக்க முயற்சிப்பான். இன்னும் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் இந்த 7 விடயங்களின் ஊடாக அவனை வழிகெடுத்து கொண்டும் இருப்பான். அதே நேரம் எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் உங்களுக்கிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருப்பான். நுழைவாயில்களாக இருந்தாலும் மனசுல எப்பயுமே ஒரு ஊசலாட்டத்தை ஷைத்தான் உண்டு பண்ணுவான். அது அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும். முதலாவதாக ஷைத்தானுடைய நுழைவாயில்களில் முதலாவது
ஷைத்தான் என்னென்ன வடிவத்துல வந்து மனிதனை தாக்குவான், என்னென்ன வடிவத்துல வந்து மனிதனை வழிகெடுப்பான். இந்த 7 விடயங்களில் முதலாவதாக ஷைத்தான் ஒரு மனிதனுக்கு காட்டுகின்ற நுழைவாயில் அது முதலாவதாக அல் குஃபுர் பில்லாஹி வ ஷிர்கி. அல் குஃபுர் பில்லாஹ் வ ஷிர்குஹு, அல்லாஹுக்கு இணை வைத்தல், அல்லாஹ்வை நிராகரித்தல். அப்போ ஒரு மனிதனிடத்திலே ஷைத்தான் முதலாவதாக இந்த வாசலை திறக்க முயற்சிப்பான். இந்த வாசலை திறந்து நீ உள்ளுக்கு போ உள்ளுக்கு போ உள்ளுக்கு போ என்று அலங்கரித்து காட்டிக் கொண்டே இருப்பான். அவன் எப்படியாவது இதற்குள்ள நுழைக்கிறதுக்கு முதலாவது முயற்சி, முதலாவது அவன் நுழைவாயில் திறந்து விடுற நுழைவாயில் இதுதான் அல் குஃபுர். அது மாதிரி ஷிர்க். ஒருத்தர் குஃபுர் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார் என்றால் ஷைத்தான் அங்க 2வது ஸ்டெப் அவன் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஷிர்க் செய்கிறார், திரும்ப இஸ்லாத்துக்குள்ள கலிமா சொல்லி நுழைகிறார், அல்லது அவரிடத்திலே ஒரு ஜஹல் ஒன்று இருக்கிறது, அறியாமை ஒன்று இருக்கிறது, அவர் ஷிர்க்குள்ள போறாருன்னா ஷைத்தான் அதை வச்சு விளையாட்டு காட்டி இருப்பான். அப்ப அவருக்கு 2வது கட்டங்கள் எல்லாம் தேவைப்படாது. 2வது 3வது 4வது, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல அவன் பிடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட்ல பிடிச்சி கட்டி போட்டுட்டால் 2வது 3வது ஸ்டெப் எல்லாம் தேவையில்லை. 1ல இருந்து தப்பி, 2ல இருந்து தப்பி, 3ல இருந்து தப்பி, 4ல தப்பி, 5ல தப்பி, 6ல தப்பி, 7வதுலயும் ஷைத்தான் விளையாடுவான். அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் எந்த இடத்துல நாங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், நானும் தான் நீங்களும் தான். எந்த இடத்துல நான் ஷைத்தான் திறந்து கொடுத்த அந்த கதவுக்குள்ள நுழைஞ்சிட்டு அடைபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நாம என்ன செய்யணும், பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். இது அவருக்கு, இது இவங்களுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அது நமக்கு தான். அப்படித்தானே? பயான்கிறது அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லை, நமக்கு தான். அப்படிதான் நாங்க பார்க்கணும். அப்ப எனவே குஃபுர், இறை நிராகரிப்பு, ஷிர்க், அல்லாஹ்வை மறுக்கிறது, அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு பதிலாக அல்லாஹ் அல்லாதவைகளில் பிரார்த்திப்பான், அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு சஜ்தா செய்வான். ஆனால் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குமெண்டா, நான் செய்யறது நல்லதுதான். அது ஷைத்தான் காட்டுறது. ஷைத்தான் ஒரு மிகப்பெரிய சதி இந்த நுழைவாயில்களை திறக்கும் பொழுது அவன்ல இருக்கிற மிகப்பெரிய சதி என்ன தெரியுமா? கெட்டதா காட்ட மாட்டான், எல்லாத்தையுமே நல்லதா தான் காட்டுவான். எல்லாத்தையுமே நல்லதா காட்டி தான் வழி எடுப்பான். அதுக்குத்தான் ஷைத்தான் அலங்காரமாக காட்டுவான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பாத்தில்களை பூசி காட்டுவான். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷைத்தானுடைய இன்ன கைத ஷைத்தானி கான தைஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது சொல்றான். முறியடிக்க லேசு, ஆனா அவன் காட்டுற மெத்தட் இருக்குதானே, அதுதான் மாட்டிக்கொள்ற இடம். நாங்க மாட்டிக்கொள்ற இடம் எதுன்னா, அவங்க எங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி போகணும்னு. ஒரே வாயிலாக இருந்தாலும் ஆட்களை பொறுத்து அவன் செல்கின்ற பாதை வித்தியாசமா இருக்கும். நாங்க என்ன நல்லதா நாங்க என்ன கெட்டதா செய்யறோம், நல்லதான் செய்யறோம், அப்படித்தான் ஷைத்தான் காட்டுவான். அப்ப எனவே குஃபுர், ஷிர்க், ஒருவன் அல்லாஹ்வை நிராகரிப்பான் நேரடியாக, அல்லது நேரடியாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பான். சொன்னா அவனுக்கு புரியாது. ஏனென்றால் அவன் அல்லாஹ் பத்தி முழுமையா அறியவில்லை. அப்ப அல்லாஹ்வை அறியாத பொழுது சில கட்டங்கள்ல நாம் என்ன செய்வோம்டா, அல்லாஹ் பத்தி தெரியாதன் விளைவாக இந்த குஃபுர் ஷிர்க் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வரும். என்னடா, எண்ணங்களினால் அல்லாஹ்வுக்கு நாம் இணை வைப்போம், எண்ணங்களினால் அல்லாஹ்வை நிராகரிப்போம். பாருங்க, அல்லாஹ்வுடைய கருணையை பத்தி தெரியாது, அல்லாஹ்வுடைய அன்பை பத்தி தெரியாது, அல்லாஹ் எப்படிப்பட்டவனு தெரியாது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் தெரியாது. அல்லாஹ்வோட ஆற்றலை தெரியாட்டித்தான் நாங்க மனிதனை வச்சு அல்லாஹ்வை நெருங்குவோம். புரியுதா உங்களுக்கு? மனிதனை வைத்து அல்லாஹ்வை நெருங்குறது காரணம் என்ன? அல்லாஹ் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை மறுத்தாத்தான் மனிதன் ஒருவன் தேவைப்படுவான். அப்ப எனவே இதெல்லாம் ஷைத்தான் காட்டுகின்ற விதம். அதாவது நாங்க எப்படி அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம் நேரடியா, அப்ப இன்னொரு மனிதன் தேவை. அப்ப ஷைத்தான் எப்படி காட்டுறான்டா, அல்லாஹ் சக்தி பெற்றவன் அல்ல, அல்லாஹ்ட்ட போறதுக்கு இன்னொரு வழி தேவை. அல்லாஹ் சொல்றான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அடியான்கிட்ட கேட்டால் நான் கொடுப்பேன், நான் விடையளிப்பேன், அல்லாஹ் தஆலா சொல்லினான். ஆனா மனிதன் என்ன சொல்றான், எப்படி நீங்க அல்லாஹ் இடத்துல நேரடியா போறது? உதாரணங்களையும் கற்பிதங்களையும் மாயைகளையும் காட்டி அல்லாஹை விட்டு தூரமாக்கின்ற வழியை ஷைத்தான் என்ன செய்வான், அப்படி உள்ளத்துல போடுவான். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய அன்பு. நாம என்ன நினைக்கிறோம்டா, அல்லாஹ்வை பற்றி அறிதல், அதாவது இந்த குஃபுர் ஷிர்க்கினுடைய வாசலுக்குள்ள ஷைத்தான் நுழைவிக்கிறதுக்கு காரணம், சபப் என்னென்றால், காரணம் என்னென்றால் அல்லாஹ் பத்தி அல் ஜஹல் பில்லா, அல் ஜஹல் பில்லா. அப்ப ஒவ்வொன்றுக்கும் காரணமும் இருக்கு, தீர்வும் இருக்குது. சும்மா ஷைத்தான் நுழைவாயில்கள் இங்க பேசிட்டு போயிட்டாரு, காரணமும் சொல்லல தீர்வும் சொல்லலைன்னா அது நம்ம கஷ்டமாயிருக்கும். அதனாலதான் காரணத்தை சொல்லி தீர்வையும் சொல்றோம்.
அப்ப எனவே இதுக்கு காரணம் சபப் என்னென்றால் அல் ஜஹல் பில்லா, அல்லாஹ் அவர் அறியவில்லை. அல்லாஹ் அறிந்தால் ஒரு பகுதி அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் தொழணும், இபாதத் செய்யணும், அல்லாஹ் உணவளிப்பான், ரிஸ்க் தருவான், அல்லாஹ் எல்லாம் செய்வான். ஒரு அளவு ஏதோ மக்கள் பேசுவதற்காக மக்களுடைய புழக்கத்தில் இருப்பதை வைத்து அல்லாஹ்வை புரிந்து கொள்வார். அப்ப இப்படி இருந்தால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் பத்தி அறிய மாட்டார். சில பொழுது அவர் யோசிப்பாரு, கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும், யாருக்குமே கஷ்டம் இல்லாம இந்த உலகத்துல இல்ல, பிரச்சனை இல்லாம இல்ல, துன்பங்கள் இல்லாம இல்ல. சைத்தான் உள்ளத்துல போடுவான், பாரு நீ தொழுகிறாய், இபாதத் செய்கிறாய், ஆனா உனக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனை. தொழாதவன், குஃப்ர் செய்றவன், அல்லாஹ் மறுக்கிறவன் எல்லாம் இன்றைக்கு கோடான கோடி சம்பாதிச்சு நல்ல மாடா மாளிகையில வாழ்ந்துட்டு இருக்கிறான், நீ மட்டும் இபாதத் செய்யற, ஆனா உனக்கு தான் கஷ்டம். சைத்தான் காட்டுவான். அப்ப மனசு என்ன சொல்லும்? அப்ப சைத்தான் வந்தவனே அவனோட கூட்டாளி என்ன மனோ இச்சை அதுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் துணையாக இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளத்துல சோடிக்கும், அழகான விடயங்களை சோடிச்சு காட்டும். உண்மைதானே சொல்றது? இப்ப நான் 5 நேரம் தொழுறேன், சுபஹானல்லாஹ், சுபுக்கு போறேன், துவா கேட்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா எனக்கு தானே கஷ்டம். சைத்தான் கொண்டு போட்ட உடனே அதை அலங்கரிக்கிற வேலையை நப்சு செய்யும். ஏன்னா இந்த நப்சல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, கெடுதியின் பால் தூண்டக்கூடியது. அப்ப அது காட்டும். எப்படி காட்டும்? உண்மைதான். அப்ப அல்லாஹ் என்னோட இரக்கம் இல்லை. சிலாக்கள் அல்லாவோட கோவிச்சிருவாங்க, நான் இதுக்கு பிறகு தொழ மாட்டேன், நான் தொழுது என்ன செய்ய. நான் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டால், நீங்க ஏன் தொழுவுறீல? நான் தொழுதாலும் தொழாட்டி எனக்கு எப்பயும் கஷ்டம் தான், தொழுது என்ன செய்ய. ஆனா அவரோட பேர் நல்ல முஸ்லிம் பேரா இருக்கும், அவர் நல்ல அதுக்கு முன்னாடி நல்ல இபாதத்துல ஈடுபாடாக இருந்திருப்பார். ஆனா திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அவர் என்ன செய்வார் என்றால், அல்லாஹ் விட்டு அவர் தூரமாகிடுவார், அல்லாஹ் விட்டு அவர் ஒதுங்கிடுவார். அவருடைய வார்த்தைகளும் வாழ்க்கையும் அது குஃப்ரை, ஷிர்க்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அது ஷைத்தானுடைய பாதை. என்ன அப்படி வாயால வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். அல்லாஹ் என்னோட இறக்கமே இல்லையே. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் இறக்க முடியவன். ரசூலா சொன்னாங்க, தாயை விட அல்லாஹ் தஆலா இறக்க முடியவன். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மனிதன் சொல்றான், அல்லாஹ் என்னோட இறக்கம் இல்லை, அதனாலதான் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். அல்லாஹ் பத்தி தெளிவான அறிவில்லை. அப்ப அந்த இடத்திலே குஃபரும் ஷிர்க்கும் நுழைகிறது. வாயால நாங்க நினைக்கிறோம் என்ன, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அவர் மௌத்தாகிற வரைக்கும் முஸ்லீம் தான், என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, அதான் நம்முடைய தியரி, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தியரி, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கோட்பாடு. புரியுதா உங்களுக்கு? நாங்களா வச்சுக்கொண்டது. அது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள். இது எப்படி உதவு செஞ்சிட்டால் அதை நாங்க எப்படி சிறுநீர் கழிச்சா உதவு முறி நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ, அது போன்று இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. அதெல்லாம் இஸ்லாத்தை முறித்து விடும். எனவே நாம் சரியாக அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னோட இரக்கம் இல்லை, அல்லாஹ் தான் எப்பயுமே என்ன சோதிக்கிறான், அல்லாஹு தஆலா கருணையற்றவன், இப்படி பல வார்த்தைகளை சொல்லி நான் இது போல தொழமான தொழுது என்ன செய்ய? தொழுகை நிராகரிப்பார். தொழாம இருக்கிறதுங்கிறது வேற விஷயம், அது பாவம். சில அறிஞருடைய கருத்துப்படி தொழுகை வேணும் என்று விட்டால் அது குஃபர். ஒருவேளை அவன் தொழுகையை நிராகரித்தால் நேரடியாக அவன் காஃபிர் ஆயிடுவான். அப்ப எனவே அப்படியான வார்த்தைகளை செய்தான் சொல்வதற்கு நமக்கு என்ன செய்வான்? பயிற்சிப்படுத்துவான். அப்படியே சொல்வதற்கான விடயங்களை அவன் பயிற்சிப்படுத்திக் கொண்டே இருப்பான். அதை செய்தான் மனோ இச்சை நப்சோட சேர்ந்து காட்டிக்கொண்டே இருப்பான். அப்ப நாங்க என்ன செய்யணும்னா அதுல தப்பிக்கொள்றதுக்கு என்ன வழி? இது அப்படியே இந்த பகுதியில் விரிவாக பேசப்பட வேண்டிய பகுதி. இந்த குஃப்ர் ஷிர்க் எப்படி ஷைத்தானுடைய ஊசலாட்டம் என்பது. எனவே இதுல நாங்க தப்பிக்கொள்றதுக்கு வழி என்னன்னு சொன்னால், அத்தஹஸ்ஸுன் பித்தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதில் அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கி வழிபட தகுதியானவன். துஆ கேட்பதற்கும் பிரார்த்திப்பதற்கும் சஜிதா செய்வதற்கும் தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை, அந்த தௌஹீத் என்ற வார்த்தை, அதை வைத்துக் கொண்டு சில விடயங்களை செய்வதனால் அது ஒரு பாரதூரமான வார்த்தையாக இவங்க எல்லாம் தௌஹீத் ஜமாத் அப்படின்னு சொல்ல ஒரு அளவுக்கு வந்துருச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை பேசுகிற எல்லோரும் இந்த வழியில் இருக்கிறார்கள் என்றால் இல்லை. இந்த தௌஹீத் என்ற வார்த்தையை பேசுபவர்கள் அவர்களுடைய வார்த்தையும் அன்பான வார்த்தையாக இருக்க வேண்டும். குற்றம் குறைகளை விமர்சித்து, அடுத்தவர்களை கேவலப்படுத்தி, இழிவுபடுத்தி, அடுத்தவர்களுடைய குறையை அம்பலப்படுத்தி, அடுத்தவர்களுடைய மானத்தை பங்குபடுத்தி, அடுத்தவனுடைய குடும்பத்தை இழுத்து, இப்படியான கேவலமான வேலைகளை செய்து கொண்டு ஒரு கெட்ட பேரை நல்ல பேரை வச்சு கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அவர்கள் நல்ல பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர் சொல்கிறார் சரி, ஆனா இவர் ஏதோ ஒரு ஜமாத் என்பதனால் தான் நிறைய கருத்துக்கள் விடுபடுகிறதை தவிர அந்த வார்த்தையை சரியா தான் சொல்றாரு, கரெக்டா தான் சொல்றாரு என்பது ஏன் தடையாக இருக்கிறதுன்னு சொன்னால், நாம் மக்களை பார்க்கிறோம். மக்கள் பாவம் செய்கிறார்களா அல்லது ஒரு பெயர் நல்ல பெயரை வைத்துக் கொண்டு மோசமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே
அந்த வார்த்தை புனிதமானது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய தௌஹீது ருபூபியா, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்றதுல என்ன பிழை இருக்குது? அல்லாஹ்வில மட்டும் நீங்க பிரார்த்திங்கன்னு சொல்றதுல என்ன பிழை இருக்கிறது? ஆனால் அதை வைத்துக் கொண்டு நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் நாங்கள் மட்டும் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் தான் உண்மையாளர்கள், நாங்கள் மட்டும் தான் நீதியானவர்கள், நாங்கள் மட்டும்தான் சொர்க்கவாதி என்று அடுத்தவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்கின்ற நீதிபதியுடைய வேலையை செய்வதுதான் பிழை. நாங்கள் அழைப்பாளர்கள். இன்று பேசக்கூடிய நாளை அவருடைய வழி தடமாறலாம், அவர் நரகவாதியாக மாறலாம். இன்று வழிகட்டில் இருப்பவர் நாளை நல்ல வழிக்கு வந்து சொர்க்கம் செல்லலாம். எனவே நாம் இதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே சிறுக்கு குஃபுர்ல இருந்து நாங்க அந்த நுழைவாயிலுக்குள்ள செல்வதற்கு நாம் ஒரு திரையை அடைப்பதாக இருந்தால் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது இபாதத்தில், பிரார்த்தனையில், எல்லா விடயங்களிலுமே சஜ்தா செய்வதில், எல்லா விடயங்களிலும் அல்லாஹுவை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி நாம் அல்லாஹுவை பற்றி படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன், அவனுடைய கருணை என்ன, அவனுடைய வல்லமை என்ன, ஆற்றல் என்ன, குதரத் என்ன. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர அல்லாஹ் என்ன நினைப்பான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வை நாங்க படிக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் இன்று அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்கு பகரமாக, அல்லாஹ்வுடைய வேதங்களை படிப்பதற்கு பகரமாக நாங்க வேறு விடயங்களை படிப்பதில் நாங்க பிஸியா இருக்கிறோம். வேறு விஷயங்கள், இன்றைக்கு நான் குர்ஆனை படிச்சது கூடவா அல்லது சோசியல் மீடியாக்கள்ல இன்றைக்கு உள்ள அதாவது தற்காலத்தில் உள்ள மெசேஜ் நியூஸஸ் படிச்சது கூடவா என்றால் நாங்க தான் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அந்த நியூஸை படிச்சேன், இந்த நியூஸை படிச்சேன், அங்க எப்படி நடக்குது, இங்க எப்படி நடக்குது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பத்தி படிக்கிறது எவ்வளவு இருக்குது. ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான், அதுக்கான வழிவகைகளையும் என்ன செய்வான், ஏற்படுத்தி தருவான். நீங்க குர்ஆனை எடுத்தா தூக்கம் வரும். அதே இது குர்ஆனை வச்சுட்டு மொபைல் போன் எடுங்க, நல்ல உற்சாகம் எழுப்பி உட்கார்ந்து பார்ப்பாங்க. நல்ல புதிய ஹாட் நியூஸ் வந்திருக்கீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு எங்கே செல்கிறது? குர்ஆன் எடுத்தால் தூக்கம், ஹதீஸை படித்தால் தூக்கம், குர்ஆன் ஓதுறதில் இன்பம் இல்லை, திக்ர் செய்வதில் இன்பம் இல்லை. அப்ப எனவே நாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த முதலாவது வாசல்ல நாங்க எந்தெந்த இடங்களெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். இந்த முதலாவது விஷயத்துல இதோட முடிச்சுக்கிட்டு இரண்டாவது வாயில், ஷைத்தான் நுழைகின்ற இரண்டாவது வாயில் என்னவென்றால் அல் பிதா அல் குராஃபாத், பிதாத்துக்களை, நூதன அனுஷ்டானங்களை, அதே மாதிரி மூட நம்பிக்கைகளை நல்லதாக காட்டுவான். அதாவது ஒரு நூதன அனுஷ்டானம் என்பது இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் தெளிவா தெரியலன்னா அங்க ஷிர்க்கும் குஃப்ரும் வரும். முஹம்மது ரசூலுல்லாஹ் தெளிவா வரையிலன்னா அங்க பிதாத்தும் குராஃபாத்தும் வரும். அப்ப கலிமாவுல பிழை வரும். கலிமாவுல பிழை வரும்னா நம்மளோட வாழ்க்கை கலிமாவை என்ன உண்மையாக ஆக்காது. நாம நம்பியிருக்கிற கலிமா நமக்கே பிழையானதாக மாறிவிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஷிர்க்கும் குஃப்ரும் இருந்துட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் அங்க அல்லாஹ் ஒருமைப்படுத்தவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவன் இல்லை என்று சொல்லி போட்டு நம்ம வேற யாரையும் எடுத்துக்கொள்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக நாங்க எடுத்துக்கொண்டால் அவர் சொன்னதுதான் வழியாக இருக்கும். அப்ப அங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அங்க பிதஅத்தும் மூட நம்பிக்கைகளும் வரும். அப்ப ஷைத்தானுடைய இரண்டாவது நுழைவாயில் இதை அலங்காரமா காட்டுவான். அதனாலதான் இமாம்கள் சொல்வார்கள் எப்படி என்றால், ஷைத்தானுக்கு இந்த பாவங்கள் செய்யறதை விட பிதஅத் செய்யறது நல்லா பிடிக்கும். ஏன்னா பாவம் செய்யறவன் எப்பயாவது நம்ம தௌபா செய்யலான்ற எண்ணத்துல தான் பாவம் செய்வான். முஸ்லீமாக இருந்தா எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நம்ம உண்மையிலேயே நம்ம செய்யறது பாவம் தான், இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா இன்ஷால்லா நம்ம தௌபா செஞ்சிருவோம். குறைஞ்ச நோம்புலையாவது என்ன முன்சப்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அது சரியா பிள்ளையாங்கிற ரெண்டாவது விஷயம். அப்ப நோம்புலையாவது என்ன செய்து எப்படியாவது தௌபா செஞ்சிருவோம்னு நினைப்பாங்க. அப்ப பிதஅத் செய்யறவன் என்ன நினைப்பான்டால் அவன் செய்யறது இபாதத்து நினைச்சு செய்வான். ஆனா அது பிதஅத், அதான் பிரச்சனை. அப்ப பிதஅத்தை இபாதத்தா நினைச்சு அவன் விடுவானா? விட மாட்டான். அப்ப ஷைத்தானுக்கு எது விருப்பம்? பிதஅத். மனிதன் பிதஅத் செய்யணும். அப்ப எனவே பிதஅத் என்பது அது ஒரு பரந்த தலைப்பு. ஆனால் இன்று நாம் ஏராளமாக கண்களால் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்தார்கள், சஹாபாக்கள் எங்களுக்கு அதை செய்து தந்தார்கள், அல்லது அவர்களுடைய வழிமுறையில் இருக்கிறது என்றால் அங்க செய்யலாம். அப்படி இல்லை, இன்று நேற்று அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன் உருவாகியது என்றால் அது தெளிவான பிதஅத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எது இல்லையோ, சஹாபாக்கள் எதை செய்யவில்லையோ அதுவெல்லாம் பிதஅத்தாக தான் இருக்கும். அது யார் உருவாக்கினாலும் சரி, எந்த மகான் உருவாக்கினாலும் சரி, எந்த வலி உருவாக்கினாலும் சரி. ஆனால் மதிப்பது வேறு, பின்பற்றுவது வேறு. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை ரஹ்மத் செய்யணும், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளணும், துஆ கேட்போம்.
ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் வ ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்போம். அதே மாதிரி ஷேகுல் இஸ்லாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் வ ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர் கருணை காட்ட வேண்டும், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை நாங்க எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்வோம், அவர்களை மதிப்போம். உங்களுக்கு பிடிச்ச அறிஞர் யாருன்னா சொல்லுவோம், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத், அபூ ஹனீஃபா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் செய்யணும், எல்லா இமாம்களையும் மதிப்போம். ஆனால் அவர்கள் சொல்வதையும் நாங்கள் மதிப்போம். அவர்கள் என்ன சொல்வார்கள்? இதா ஸஹ்ஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி. ஏந்த ஹதீஸ், ஏந்த வார்த்தை ஒன்று இருக்கிறது, ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் ஒன்று இருக்குன்னா நீங்க சஹீஹான ஹதீஸை எடுங்க, என்னுடைய கருத்தை விட்டுருங்க. தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த தெளிவான பாதை இருந்தது. நாங்கள் குர்ஆன் சுன்னாவை சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறையில் பின்பற்ற வேண்டும் என்ற தெளிவு அவர்களிடம் இருந்தது. குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எப்படி எங்களுக்கு தெரியப்படுத்தினார்களோ, கொண்டு வந்து சேர்த்தார்களோ, அந்த வழியில் பின்பற்ற வேண்டும் என்ற தெளிவு எங்களுடைய சங்கைக்குரிய ஃபுகஹாக்கள், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், அதே மாதிரி ஹதீஸ் துறை குத்துபு சித்தா எழுதிய புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் இவர்களிடம் இருந்தது. அப்ப எனவே இவர்களுடைய பெயரால் பின்னால் வந்தவர்கள் சொன்ன விடயங்களை வைத்து நாம் ஏமாந்து விடக் கூடாது. ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களோட வாப்பா ஈமான சொல்லி தந்தாலும் நீங்க பின்பற்றுங்க, உங்களோட வாப்பா பிள்ளைய சொல்லி தந்தா விட்டுருங்க. ஏன்னா அதையும் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ. ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய சந்ததி வாப்பா அம்மாவை பின்பற்றணும், பின்பற்றாங்க ஈமான்ல. எங்களுக்கு இமாம் ஷாஃபி, அஹ்மத், இமாம் மாலிக் இவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவர்கள் அல்ல. உங்களோட உம்மா பாப்பாவை பின்பற்றுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அது ஈமான்ல இருக்கணும், அது தௌஹீதுல இருக்கணும், அது சுன்னாவுல இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்றான், யார் தன்னுடைய சந்ததி முன்னால சென்ற வாப்பா அம்மாவை ஈமானில் பின்பற்றினால் 2 பேரையும் நாங்க சொர்க்கத்துல வைப்போம். இதுக்கு விளக்கம் தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு உரையில. அப்ப எனவே நாங்க இவங்களை சொர்க்கத்துல உண்டா சேர்த்து வைப்போம். நல்லா சூரா தூர்ல சொல்றான், எடுத்து பாருங்க. அவங்க குடும்பமா இருந்து பேசிக்கொள்றதெல்லாம் சூரா தூர்ல அல்லாஹ் அப்படி அழகா பேசிக்கொள்றான். அல்லாஹ் தஆலா அப்படியே அதை வர்ணிக்கிறான் சூரா தூர்ல. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பிதா, அதே மாதிரி இந்த ஹுராஃபத், மூட நம்பிக்கைகள், இன்னைக்கு பாருங்க, நீங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனால சும்மா சில உதாரணங்களை சொல்றேன். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், வெள்ளிக்கிழமையில ஒரு 2000 முறை இந்த செலவாத்தை ஓதுங்க, ஓதுனா உங்களுக்கு இத்தனை வருஷம் பாவம் மன்னிக்கப்படும் உதாரணமா. அப்ப இது என்ன சலவாத். அப்ப இப்ப அனுப்பி கேட்பாங்க, சரி இது என்ன ஹதீஸ் ஐயா, இதை ஓதலாமா, இது வாய்ப்புன்னு சொல்லுவோம். அல்லது ஏதாவது ஒரு இதை கேட்டா இது பலவீனமானது, இது பலவீனம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்றணும். இவர்கிட்ட கேட்டா எதை சொன்னாலும் பலவீனம் சொல்லுவாரு. அப்படி அனுப்புறது முழுக்க பலவீனமா இருந்தா நாங்க என்ன செய்ய? அப்ப எனவே ரைட், அனுப்பும்போது பலவீனம் உண்டு. அப்ப என்ன காரணம்? இதுல இந்த சனது இருக்குது, இந்த சனது அறிவிப்பாளர் இருக்குது, இதுல இந்த ராவி வாராரு, இதுல பிரச்சனை இருக்குது, எனவே இது வாய்ஃபுன் ஜித்தன் அல்லது மௌதோ, இது இட்டு கட்டப்பட்டது, இது சமூகத்துல புழக்கமா இருக்கிறதா நம்ம என்ன செய்ய? அப்படியே என்ன செய்வாங்கன்னா ஒரு 10 அறிஞர்கள் மூளை மாற அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப நம்மகிட்ட கேட்டா சரி, யார்கிட்டயும் குர்ஆன் சுன்னா பின்பற்றி நல்ல அறிஞர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க இல்லைன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாருங்க, இவங்க இபாதத் செய்ய விட மாட்டாங்க, மக்கள் இபாதத் செய்ய விட மாட்டாங்க. இபாதத் செய்யறதுக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இபாதத் இருக்குது. நீங்க அன்றைக்கு கியாமுல் லைல் தொழுதீங்களாண்டா, நான் தொலைலையே. துஹா தொழுதீங்களா? துஹா தொலைலையே. வித்ர் இல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொன்னீங்களா? எண்ணிக்கை இல்லாம எவ்வளவு சொல்லுங்க, சொன்னீங்களா? இல்ல. ஆனா அசர் புற உட்கார்ந்து 2000 முறை இதை சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா, அப்ப இல்லாத செய்றீங்க, இருக்கிறத விட்டுறீங்க. அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இருக்கின்ற சுன்னாக்கள் எத்தனையோ இருக்கிறது, அவர் உயிர்ப்பிக்க மாட்டார். ஆனால் இது சைத்தான் இப்படி காட்டுவான், ஷார்ட்கட்ல சொர்க்கம் போறது. எப்படியாவது என்ன 5 நேரம் தொழுதீங்களா இமாம் ஜமாத்தோட? இல்ல. 5 நேரம் தொழுதீங்களா இமாம் ஜமாத்தோட? இல்ல. ஆனா அவர் என்ன செய்வார் என்றால், ஏதாவது ஒரு திக்கரை வச்சுக்கிட்டு இருப்பாரு. வீட்டுல பறக்கத்து வரதுக்கு ஒரு திக்கர், இந்த திக்கரை ஓதுங்க 7 நாளையில உங்களுக்கு நல்ல செய்தி வரும். இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அவங்கள, இந்த லைக்குக்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும். நான் ஏன் இதை சொல்றேன்டா, அல்லாஹ்ட கொஞ்சம் பயம் இல்லை, சும்மா பச்சை போய் ஒரு இமாம் கூட சொல்ல. அவனா நினைச்சுடுறது மக்கள் அப்பாவி மக்களுக்கு என்னன்னு சொன்னா அவங்களுக்கு வீட்டுல பறக்கத்து வரணும், அது மாதிரி ஏதாவது சைத்தான தொல்லை நீங்கணும், அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை நீங்கணும். அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு அவங்க தேடி போறது யூடியூப் தான். ஏன்னா அதுல வந்து எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. தீர்வு இருக்குதுன்னா என்ன, அவங்க நினைச்சு கொள்வாங்க, சைத்தான் அப்படிதான் காட்டுவான். இப்ப இவர்கிட்ட போனா எல்லாத்தையும் லைஃப்னு சொல்லிடுவாரு. இவர்கிட்ட துவா கேட்காதீங்க, இவர்கிட்ட நீங்க அனுப்புனீங்கன்னா லைஃப்னு தான் வரும், அதனால அனுப்பாதீங்க, அது மாதிரி நீங்க சொல்லாதீங்க. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இப்படி என்ன செய்யும்னா வந்துகிட்டே இருக்கும், சுத்தி சுத்தி அதை போகிட்டே இருக்கும். ரமலான் மாசம் வந்து அது ஒரு சைத்தானி ஒரு கூத்தொன்னு ஆரம்பிக்கும். ரமலான் வந்து அதை ஆரம்பத்தில் அறிவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நரகத்துல இருந்து விடுதலை சொர்க்கம் கிடைக்கும், அது என்ன மாதிரி உருவாக்குவாங்க. அது மாதிரி இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு பாவம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாவம்,
அவங்கள வச்சு நிறைய சம்பவங்கள் இட்டுக்கட்டப்பட்ட அப்படி இந்த ஹரம் ஷரீஃப்ல சொல்லி இமாம் சுதேசி நான் பார்த்த வரையில் ஒரு 50 முறை அவர் மூத்தாயிட்டாரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஹரம் ஷரீஃப் இமாம் மூத்தாயிட்டாரு. இருக்கிற அவர் உயிரோட அந்த ஜும்மா செய்வாரு. பார்த்தா 6 மணிக்கு இப்படி வரும், காலையில இப்படி வரும். அப்ப எனவே இப்படி மக்கள் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. ஏன்னா சைத்தான் அப்படித்தான் வழி கெடுப்பான். அப்ப உலக விவகாரங்களையும் தசப்புத் என்பது கிடையாது, உறுதிப்படுத்தல் என்பது கிடையாது, மார்க்கத்திலையும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறேன்டா, மச்சான் இது நல்லமா, இது எப்படி, இந்த கடையில எடுக்கலாமா வானாமா, அதுக்கு வாரண்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு விசாரிப்பாங்க. ஒரு சாரி எடுக்கிறேன்டா, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள், அது மாதிரி நம்முடைய சகோதரர்கள் ஒரு மொபைல் போன் எடுக்கிறேன்டா, ஒரு மணிக்கூடு வச்சு எடுக்கிறேன்டா, என்ன செய்வாங்க, ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. சில பொழுது மாசக்கணக்கில் யோசிப்பாங்க. ஏன்னா உலகத்துல ஒரு பொருள் தரமா எடுக்கிறதுக்கு, அதே இது மறுமைண்டா வந்தா அடுத்து ஷேர் தான், அதுக்கு பிறகு தான் அவர் வாசிப்பாரு. ஃபார்வர்ட் பண்ணி போடுதான் இந்த 99 அல்லாவுடைய பேர்கள், எங்க 99 அல்லாவுடைய பேர்கள் சுத்தி சுத்தி வர, அதுல 22 23 பேர் ஆதாரமே இல்லாது. அப்ப இதை சொன்னா என்ன, இல்ல உலகம் முழுக்க இப்படி சொல்றாங்க. உலகம் முழுக்க சொல்றது மார்க்கம் அல்ல. குர்ஆன் சுன்னாவில் எது சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு தமிழ் உலகத்துல தெரிஞ்ச மார்க்கமா நினைச்சு கொண்டிருக்கிறோம். அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அன்று தொடக்கம் இன்று வரை தெளிவாக இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள். அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கிடைக்கிறது எல்லாம் அமல் செய்யறது அல்ல மார்க்கம். அறிந்து அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அறிந்து அமல் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அறிந்து பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லைண்டா சைத்தான் சொல்லுவான், என்னென்றால் நீ செய்யறது நன்மை, இவங்க உங்களை வழி கெடுத்துருவாங்க, இவங்க கொள்ளாத ஆக்கள், நீ நினைச்ச மாதிரி செய், நினைச்ச இபாதத்துகளை உருவாக்கிடுவாங்க. அதாவது சூறாக்கள் எல்லாம் அவங்க கட்டண மாதிரி என்ன செய்வாங்க, சூறாக்களை ஓதிக்கொள்வார்கள், அதுக்கு அவங்களா ஒரு சிறப்பை உருவாக்கி கொள்வாங்க. அதை நம்ம சொன்னா என்ன இவர் இந்த சூறாக்களை சிறப்பு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எனவே இப்படியான இந்த ஒரு நுழைவாயில் சைத்தான் இன்று அதிகமான மக்களை வடிகெடுக்கிறதுக்கு இந்த நுழைவாயில வச்சிருக்கிறான். அப்ப இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாங்க செய்யறது நல்லது, அப்ப அவங்க திருந்துற ஒரு ஐடியா இருக்காது. நல்லது செஞ்சு நினைச்சிட்டு இருந்தா எப்படி திருந்துவாங்க, இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு காரணம் என்ன, இதனுடைய சபப் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் பத்தி தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய ஹதீஸை பத்தி தெரியாது. அப்ப ஹதீஸை படிக்கிறது இல்ல, யாராவது ஒரு மௌலானா எழுதின புத்தகத்தை வச்சு வாசிட்டு இருப்பாங்க. ஹதீஸை படிங்கடா, இல்ல ஹதீஸையும் படிக்கணும், புகாரியை அது எங்களுக்கு விளங்காது, முஸ்லீம் எங்களுக்கு விளங்காது, அதெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படிங்குவாங்க. ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சஹீஹான ஹதீஸ்ல உள்ள புகாரியை வாசிங்க, முஸ்லீமை வாசிங்க, படிங்க. நிறைய இருக்கு, திருமதி நசை, இப்னு மாஜா, இன்னைக்கு மொழிபெயர்ப்புகள் வருது, படிங்க. அப்ப எனவே சுன்னாவை படிங்க. அதே மாதிரி தீர்வு என்னன்னு சொன்னால், நாங்க இந்த சுன்னா பற்றி உள்ள ஜஹலை நீக்கி படிப்பதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த நுழைவாயில அடைப்பதாக இருந்தால் நாங்க மார்க்கத்தை படிக்கணும். இது சரியா பிள்ளையாண்டு நம்ப தகுந்த அறிஞர்கிட்ட கேட்கணும். சும்மா எல்லாத்தையும் அள்ளி தாராங்கன்னு எடுத்துட்டு போயிடக்கூடாது. இது சொல்ற தப்பா நினைச்சு கொள்வானா, சூரத்தை வச்சு தோற்றத்தை வச்சு 4 முழத்தை 5 முழத்தை நல்லா சுத்தி இருக்கிறாரு, நல்ல பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, நல்ல அழகா குலைஞ்சு பேசுறாரு என்பதற்காக நீங்க மரமே வீணாக்கி விட வேண்டாம், மரமே வீணாக்கி விட வேண்டாம். ஏன்னா அதுல நிறைய பொய், நிறைய துவாக்கள் எல்லாம் நிறைய ஹதீஸ்ல கிடையாது, ஒரு சஹீஹான ஹதீஸ்ல இல்ல. அந்த அவுலியா சொன்னாருன்றதுக்காக துவா கேட்கிறாங்க, அவுலியா ஓதிய துவா, எனவே இதுல பரக்கத்து இருக்கிறது. நாங்க அவுலியாக்களோட கோபம் இல்ல, உங்களோட யாருடைய கோபம் இல்ல, சுன்னாவுல உள்ள முஹப்பத்துல பேசணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தில் நம்ம சொல்றோம். எனவே அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க உயிருக்கு உயிராக நேசித்தால் அவர்களுடைய வார்த்தையை, வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த வழிமுறையை நோக்கி வாருங்கள், அந்த வழிமுறையை செயலாக நீங்க உங்களோட வாழ்க்கையில காட்டுங்கள். அது மட்டுமல்லாம வெறுமனே வார்த்தையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டு செயல் முழுக்க அவர்களுக்கு முரணாக இருந்தால் இந்த அன்பு பொய்யான அன்பு. இந்த பொய்யான அன்பை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நடிக்கிறீர்கள் என்றால் இது ஷைத்தான் உங்களை அலங்கரித்து காட்டுகின்ற பாதை. மூன்றாவது, இப்ப குஃப்ர்லையும் பாஸ் ஆகி, இதுல ஏதோ ஒரு முஸ்லீமா இருக்கிறார், ஷிர்க் அதுலயும் பாஸ் ஆகி, இப்ப பித்அத்தும் செய்யறாரு இல்ல, இப்ப அவர் பாஸ் ஆகி இப்ப இருக்கிறாருன்னா சைத்தான் விடுவானா? விட மாட்டான். மூன்றாவது ஒரு வலைய விரிப்பான், மூன்றாவது ஒரு வாசலை திறப்பான், அதுதான் அல் கபாயிர், பெரும்பாவங்கள். பெரும்பாவங்களை செய்ய வைப்பான். அப்ப இந்த பெரும்பாவங்கள், இப்ப ஷிர்க் இருக்காது அவர்கிட்ட, பித்அத் இருக்காது, ஆனா அவர்கிட்ட பெரும்பாவங்கள் இருக்கும். ஒருத்தருக்கும் தெரியாம மதுபானம் குடிப்பார், ஒருத்தருக்கும் தெரியாம சிகரெட் குடிப்பார், ஒருத்தருக்கும் தெரியாம கஞ்சா அடிப்பார், ஒருத்தருக்கும் தெரியாம திருடுவார், ஏமாற்றுவார், களவில ஈடுபடுவார், மோசடியில் ஈடுபடுவார், பெரும்பாவங்களை ஈடுபடுவார். ஆனா அவர் என்ன நினைப்பாருன்னா, சைத்தான் எப்படி வழிகாட்டுவான், வழிகெடுப்பான்டா, அவர் எப்படி கொண்டு போவான்டா, இது இன்றைக்கு நாளைக்கு செய்யறது நாளைக்கு விட்டுருவோம், நமக்கு தானே மார்க்கம் தெரியும், நாங்க எல்லாம் மசாலா கொள்கையில தெளிவா இருக்கிறோம்,
இன்றைக்கு நாளைக்கு இதை விட்டுருவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரைட் பிறகு 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 நல்லா ஊற வச்சிருவோம். ஊற வச்சுனா கலத்தி எடுக்கிற கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? வட்டி நல்ல குர்ஆன் சுன்னா பேசுவாரு, ஆனா வட்டி பச்சை வட்டியோட தொடர்பா இருப்பாரு. அதுல இருந்து கலந்து வர்றது ரொம்ப கஷ்டமாயிருக்கும். வட்டியில இருந்து வெளியே வந்து கேளாது, பொய் வாய திறந்த பொய். அப்ப எனவே இப்படி வெளிப்படையான விஷயங்கள் இந்த கபாயிரை பொறுத்தவரை ரெண்டு வகையா இருக்குது. ஒன்று வாஹிரா, இன்னொன்று பாத்தினா. வெளிப்படையா தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும். வெளிப்படையா தெரிகிறது நம்ம இப்ப சொன்னது. அப்ப ஒருவேளை இப்ப நிறைய நிறைய பேர் மாட்டிக்கொண்டு இருக்கிறது இதுதான். என்ன, இந்த வட்டியில அது மாதிரி விபச்சாரம், கள்ள தொடர்புகள் இருக்கும். அவர் பெரிய நல்ல மார்க்க மேதை, நல்ல பயான் பண்ணுவாரு, நல்ல மார்க்கத்தை. இந்த இடத்துல மாட்டிக்கொள்வது என்ன, அறிஞர்கள் மாட்டிக்கொள்வார்கள். ஏன் காரணம் என்றா, அவர்களை இப்படி வழிகெடுத்து செய்தான் ஒரு பெரிய சமூகத்தை தூரமாக்கிறான் அவர்களை விட்டு. அவர் பயன் அவரை விட்டு தள்ளுங்க, அவர் பயனை கேட்க வருமா, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு இவர் ஆரம்பிப்பாரு இங்கால. அப்ப அது அவருக்கு சைத்தான் வேற வழியில ஒரு இதை திறந்து கொடுக்குறான் கபாயிர. இவர் கபாயில மாட்டிக்கிட்டா முழு சமூகம் அவரை விட்டு தூரமாயிரும். அப்ப எனவே இந்த மாதிரியான பாவங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரையும் நாம் குத்தி காட்டவும் கூடாது, இவர் இப்படி செஞ்சாருன்னு நம்ம பேசவும் கூடாது. அது நமக்கு தேவையே இல்லை. உலகத்துக்கும் மறுமைக்கு நமக்கு எந்த தேவையும் இல்லை. அவன் என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போகட்டும். ஆனால் நாங்க எங்கட நிலையை பார்த்து கொள்ளணும். நாங்க இன்னும் உயிரோடு இருக்கிறோம். எந்த இடத்துல சைத்தான் பிடிப்பான்னு தெரியாது. நம்ம எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, கதவை மூடிக்க பிறகும் பாதுகாப்பு பெறதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈமானோட இருக்கிறோமாடா இல்ல. அப்ப எனவே நம்ம யாரையும் குத்தி காட்டுறதோ விமர்சிக்கிறதோ குறை சொல்றதோ அல்ல. அப்படி வச்சும் சைத்தான் பிடிப்பான். அப்ப வெளிப்படையான பாவங்கள் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், பெரும் பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்ப கபாயிர்ல வெளிப்படையில மாட்டுப்படையில மறைமுகமானதுல பிடிப்பான் சைத்தான், அந்த வாசல துறப்பான். அது கபாயிர்குள்ளே வந்துடும். மூணாவது கபாயிர்னா என்ன, பெரும்பாவங்கள். அப்ப இதுல மறைமுகமானது என்னன்னு சொன்னா, ரைட், இவன் விபச்சாரம் செய்யறது இல்ல, வட்டி எடுக்க மாட்டான், இவன் ரிபா இந்த வட்டியில ஏமாத்த இல்லாத, இவன் களவெடுக்க மாட்டான், இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள். ஆனா இவன் இந்த வழியில கொண்டு போவோம், புறம் பேசுறது, கோல் சொல்றது, சண்டை ஏற்படுத்துறது, மூட்டி விடுறது, ஃபைட் பண்ண வைக்கிறது, இந்த வழியில கொண்டு போவான். அவர் நல்ல ஆள் தான், வந்து உட்கார்ந்தாருன்னா ஒரே புறம் தான். அவனை பத்தி இவனை பத்தி, அங்க நடந்தது இங்க நடந்தது எல்லாம் பேசுவார். அதே மாதிரி கோல் மூட்டுறது, அவன் இப்படி சொன்னா இவன் இப்படி சொன்னா, அங்க சொன்னா அப்படி சொன்னாடு, தேவையில்லாத என்ன செய்யுது, கோல் மூட்டி கொண்டே இருப்பார். இங்க சொல்றது அங்க சொல்றது, ஏன்னா சண்டை உருவாகணும், பிரச்சனை வரணும் என்பது அவனுடைய பெரிய இலக்கா இருக்கும். அப்ப எனவே நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும், இந்த ரெண்டுலையும் நாம் மாட்டி விடக்கூடாது. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் பெரும்பாவங்களை பத்தி தெரியாம இருக்கிறது. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கபாயிர் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள், பெரும்பாவங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 சொன்னாங்க, இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், 7 பெரும்பாவங்கள் சொல்லி சொன்னாங்க. அதே போன்று குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள்ல இன்னும் நிறைய இருக்கிறது என்பதைத்தான் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கபாயிர் என்ற ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இப்ப ஷைத்தான் காட்டுற மூணாவது வாசல் இந்த பெரும்பாவம். அதுல இது விடுபடுறதுக்கு வழி என்னென்றால், கபாயிர்களை பத்தி படிங்க, பெரும்பாவங்கள் என்னங்கிறத படிங்க, அதனுடைய பாரதூர விளைவுகளை பற்றி படிங்க, அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழிவகைகளை செய்யுங்கள். இப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அதுல இருந்து தப்பிக்கலாம். இப்ப இதுல இருந்து தப்பிச்சாச்சு, குஃப்ரும் இல்ல, ஷிர்க்கும் இல்ல, பிதஅத்தும் இல்ல, பெரும்பாவங்களும் இல்ல, 3 வாசல்களையும் தப்பிட்டாரு. இப்ப வந்து நிக்கிறார், 4வது வாசல் அவருக்கு துறப்படும். அஸ்ஸகாயிர், சிறு பாவங்கள். சிறு பாவங்கள் என்ன 4வதாக திறப்படும். உண்மையிலே அவரை பெரிய பாவங்கள் அவர்கிட்ட இல்ல, ஆனா சிறு பாவங்களோட வாசலை சைத்தான் திறந்து கொடுத்து அதை சும்மா லேசா காட்டுவான், லேசா காட்டுவான். சிறு சிறு பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள்லாம் சர்வசாதாரணமா செய்வாரு. சும்மா போற இடங்கள்ல பாக்குறது, தகாத பார்வைகள், அதே மாதிரி வந்து சுண்ணாவை பேணுறது இல்ல, சுண்ணாவை பேணாம சில சில விடயங்கள்ல சிறுநீர் கழிக்கும் போது கிபிலாவை நோக்கி அப்படி சிறுநீர் கழிக்கிறது. அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் சும்மா ஏசுறது, கடுகடுத்த முகத்தோட இருக்கிறது. இந்த மாதிரி பாவங்கள் சிறு சிறு பாவங்கள், பொறாமப்படுறது. ஆனா அதனுடைய விளைவுகள் மோசமானது, அது வேற விஷயம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சிறுசு சொல்லி சைத்தான் சொல்லுவான், இதெல்லாம் ஒரு பாவமா, அல்லாஹ் மன்னிச்சிருவான். நீ இப்ப இதெல்லாம் செஞ்சு போட்டு நீ தொழுதுட்டீங்கன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஹதீஸ்ல வந்து இதுதானே. இப்ப உது செஞ்சீங்கன்னா பாவம் மன்னிக்கப்படும், சிறு பாவங்கள். தொழுதீங்கன்னா 2 தொழுகை கிடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த ஹதீஸ் சொல்ற விளக்கம் வேற, நாங்க எடுத்துக்கிற விளக்கம் வேற. ஹதீஸ் என்ன சொல்லுதுன்றா, 2 தொழுகைக்கு இடையில சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் அந்த மனிதன் அந்த அளவு தூரம் பக்குவமா இருக்கணும், சிறுபாவங்கள் கூட செய்யக்கூடாது. ஏன்னா தொழுகை வந்து அவனை சிறுபாவங்களையும் தடுக்கக்கூடியதா, அந்த தொழுகையை மாற்றணும் என்பது ஹதீஸ். நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு சாதகமா எடுத்துக்கொள்றது, தொழுதாச்சு இந்த சிறுபாவங்கள் போயிட்டு. ஹதீஸ் நிறைய ஆதாரங்கள் இருக்கும் அதுக்கு, நமக்கு சைத்தான் தான் காட்டுறது அந்த ஆதாரத்தை நமக்கு, விளங்குதா? அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்,
சிறு பாவங்கள்ல தொடர்ச்சியாக இருப்பது என்பதை சில அறிஞர்கள் பெரும்பாவமா சொல்வார்கள். ஏன்னா அது பெரும்பாவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சிறு பாவங்களில் தொடர்ச்சியாக இருப்பது என்பது அது பெரும்பாவத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஒருவர் என்ன செய்யறாரு, சாதாரணமாக சிறுபாவத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறார். அப்ப பாவம் என்பதில் ஒரு அந்த அவருடைய உள்ளத்தில் அதை பத்தி ஒரு சிறிய ஒரு தாக்கம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். பெருசா ரொம்ப பெருசா நினைச்சதெல்லாம் அப்படியே கொஞ்ச நாள் செய்ய 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 அப்படியே சாதாரணமாக மாறிடும். சாதாரணமாக என்ன செய்யும், மாறிவிடும். அப்ப எனவே சிறிய பாவங்கள் என்பது ஒரு மனிதன் வழிகெடுப்பதற்கு சைத்தான் ஒரு உண்டாக்குகின்ற ஒரு நுழைவாயில், விரிக்கின்ற ஒரு வலை. அப்ப நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக நாங்க சிறுபாவத்தில் ஈடுபடுறோம். ரோட்ல போனா ஒரு அந்நிய பெண் வந்து எப்பயுமே கீழே குனிய நமக்கு மனசு வருதில்லை, எப்படியா பாத்துறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்ப இதை என்ன செய்யணும், நாளடைவில் அதை ஜினாக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். ஒரே அது அந்த மோகம் மாறிடும். அவர் அங்க பார்த்து அது மாதிரி அவர் என்ன செய்வாரு, அடுத்த கட்டங்கள்ல அவரிடமே அவர் என்ன செய்வார், உருவாக்கி கொள்வார். அதற்கான வழிவகைகளை அவர் உருவாக்கி கொள்வார். அதே மாதிரி ஒவ்வொரு பாவங்களும் அவருக்கு அந்த பாவத்தோடு தொடர்படுகின்ற பெரிய பாவத்தின் வாசலை திறந்து விடும். அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, பார்வை கண் செய்கிற ஜினாண்டாங்க. அப்ப அந்த ஜினாவை செஞ்சா ஹத்து அடிக்கணுமா? இல்ல. ஆனா அந்த பார்வை எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்றால் 2வது 3வது ஸ்டெப் கொண்டு போய் கடைசியில பெரும்பாவத்துல விட்டுரும். அப்ப எனவே இந்த சிறு பாவங்கள் அதுல காரணம் என்னென்றால் அதை பத்தி நாங்க அறியாம இருக்கிறது, அதை பத்தி நாம தெரியாம இருக்கிறது. சிறு பாவங்கள் என்ன செய்யும்டா, மனிதன் செய்ய செய்ய பாவங்கள் உள்ளத்தை மரணிக்கும், உள்ளத்தை மரணிக்க செய்யும். அப்ப பாவங்கள் உள்ளத்தை மரணிக்க செஞ்சால் அந்த உள்ளத்துல நலவு கெடுதிய புரிந்து கொள்ற அந்த தன்மை எடுபட்டு போய்விடும். அதே மாதிரி பாவங்களை நாங்க மன்னிப்பு கேட்டாலும் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். ஆனால் அதனால் அது ஏற்படுத்துகிற விளைவுகளும் தாக்கங்களும் ஒட்டி கொண்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அல்ல மன்னிச்சிருவான். ஆனால் அதனால் ஒரு நன்மை செஞ்சா கிடைக்கிற ஆறுதலும் மன அமைதியும் இந்த பாவத்துல கிடைக்காது. அப்ப பாவத்தை அல்லாஹ் நாங்க கையேந்தி மன்னிச்சிட்டாலும், அல்லாஹ் எங்களை மன்னிச்சிட்டாலும் அந்த குற்ற உணர்வு என்ன செய்யும், உறுத்தி கொண்டே இருக்கும். உள்ளத்தை நிம்மதியா இருக்க கூடாது. அப்ப அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான், ஆனா நாங்க செஞ்ச பாவம் எங்களுக்கு ஏற்படுத்துற விளைவு இருக்குது, அது ரொம்ப டேஞ்சரானது. நீங்க அதை உணர்ந்து கொள்வீர்கள். நாங்க பார்த்தாலே எங்களுக்கு தெரியும், இந்த பாவத்தை செய்ய நினைக்கும் போதே ஒரு குறுகுறுப்பு, ஒரு பயம், திடுக்கம். அப்ப எனவே கொஞ்சம் அந்த மனசாட்சி ரீதானே, மன இச்சை வேற. மனசாட்சி என்ன செய்ய மாட்டா, கொஞ்சம் தடுக்கும், தடுத்து பார்க்க மாட்டேன். நீ போனால் இப்படி செஞ்சால் அதுக்கப்புறம் மன இச்சை சொல்லும், மேல எழும்பி சொல்லும், என்ன வந்துக்கு புற பார்த்துக்கோமே, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு புற பார்த்துக்க மாட்டேன். மனசாட்சி இருக்குதானே, கல்வி சொல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். நமக்கு அது மனசாட்சி உள்ளுக்க உறுத்தும், நீ போற பாதை பிழை. ஆனா மனவிச்சி என்ன சொல்ல மாட்டா, நப்ஸ் என்ன சொல்ல மாட்டா, முடிஞ்சுக்க அப்புறம் அடுத்து யோசிப்போம். அதுக்கப்புறம் கை சேதப்படுத்துற வேலையைத்தான் அந்த நப்ஸ் எங்களுக்கு காட்டும். அப்ப எனவே இந்த சகாயிர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதுல இந்த விடுபடுகின்ற வழியை நாம் பார்க்க வேண்டும். அப்ப எனவே இப்படி 4வது வாயில் இதையும் தாண்டியாச்சு. பெரும்பாவம் செய்யறதில்லை, சிறுபாவம் செய்யறதில்லை. ஷைத்தான் விடுவானா? 5வது வருவான், முபாஹாத், ஆகுமான விடயங்கள் செய்வது ஹலால், ஆகுமான விடயங்கள் தான். ஆனால் அந்த ஆகுமான விடயங்களில் அதிகமாக ஈடுபட வைப்பான். உதாரணமா தாராளமா பிசினஸ் பண்ணலாம், எல்லா நேரம் பிசினஸ் பண்ணலாம். இப்ப தொழுகைக்கு டைம் வருது, உடனே ஓடி போய் தொழுகிட்டு வந்துருவாரு. இப்ப அவர் என்ன செய்வார்னா, இன்னும் டைமை கூட்டி சம்பாதிப்போம் அவர் நினைப்பாரு. அப்ப அவர் தொழுகிட்டு வருவாரு, சுண்ணத்தை விட்டுருவாரு. அதே மாதிரி என்ன செய்வார், வீட்டுல பெண்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலைகளை குறிப்பிட்ட டைம்ல முடிச்சிருவாங்க. ஆனா கணவர் வந்துகிட்டு அதை செய்து திரும்ப அவங்கள வேலையில் ஈடுபடுத்த வைப்பாங்க. அதனால அவங்களோட திக்ரு தஸ்பீ எல்லாம் என்ன செய்யும், விடுபட்டு போயிடும். குர்ஆன் ஓதல் விடுபட்டு போகும், முன்பின் சுன்னத்து விடுபட்டு போகும். அப்ப நாங்க இதுல ஒத்துழைப்போட நடந்து கொள்ளணும். அப்ப இப்படி முபாஹான விஷயம், ஆகுமானதுதான். இப்ப நானும் ஒரு சகோதரன் பேசிக் கொண்டிருக்கிறோம், முபாஹ் தான். பேசி 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 கடைசியில ஒண்ணுமில்லாட்டி 3வது ஒரு ஆளை பத்தி எடுப்போம் டாபிக். அப்ப முபாஹ் தான் பேசுறது. ஒரு சகோதரனோட நல்ல விஷயத்தை பேசுறோம், பேசி முடிஞ்சா தேவை முடிஞ்சா போயிட வேண்டியதான், முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்க 3வது ஒரு ஆள் எடுத்த உடனே முன்னால உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட பின்னால நல்ல இன்ட்ரெஸ்டா போகும். அது அப்படியே ஆரம்பத்துல குர்ஆன் சுன்னா பத்தி நீங்க 1/2 மணி நேரம் பேசியிருப்பீங்க, இது 1.5 மணி நேரம் பேசிட்டு டைம் போனது விளங்கலையா அப்படி அவர் சொல்லுவான் இல்லையா? அது சைத்தான் அப்படிதான் காட்டுவான், டைம் முடிச்ச விளங்க இல்லை அப்படிவான். அப்ப நாம புரிஞ்சு கொள்ளணும். அப்படிதான் நிறைய ஆண்களும் தான் பெண்களும் தான். முதத்தான் பெண்களை சொல்லுவாங்க, பெண்கள் இப்படியே அவங்க 4 பேரை பத்தி ஊர்பாடாய் பேசுவாங்க அப்படின்னு. இப்ப அதை விட மோசம் ஆண்கள்.
ஏன்னா எல்லாமே வந்து மூலயமா அப்படித்தானே, பெண்களை தான் போட்டு அவங்க தான் எல்லாம் பாவி எல்லாம் பாவம் செய்து பெண்கள் தான் நினைச்சிட்டு சொல்றது. ஆனா ஆம்பளை அதோட மோசம், பெண்கள் தான் சீரியல் பாக்குற அப்படின்னு. இப்ப அப்படி இல்லை, போனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கலா செய்வாங்க. இன்னைக்கு விட்டுட்டேன் 952வது தொடர், அதை எப்படியாவது பார்த்து முடிச்சிடும். டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம் எதாவது பார்த்துடணும் பார்ப்பாங்க. அது ஆம்பளை, பொம்பளைகள் அல்ல ஆம்பளைகள். அது இபாதத்துல தொழுகையெல்லாம் கட் அண்ட் ரைட். ஆனா இதை மிஸ் பண்ண மாட்டாரு. என்னமோ அந்த குர்ஆன்ல உள்ள இன்றைக்கு அரை ஜூஸ் ஓத இல்ல, காலையில எழும்பி அல்லது ராவு 10-11 மணிக்கு வேலை விட்டு முடிஞ்சோடனே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். என்னத்துக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்க? அது 952 பார்த்துட்டேன், 53 பார்த்து முடிக்கணும். என்னமோ ஒரு சீரியல் அது சைத்தாங்க தொடர்ச்சியா போயிட்டு மனுஷன் விடாது. அது பெண்கள் 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 சொன்னாங்க, இல்ல பெண்கள் ஆண்கள், அது பாவம். அப்ப அது மாதிரி இந்த கூடி கூடி கதைக்கிறது, கூடி கூடி கதைக்கிறது. நல்ல விஷயத்த பேசுங்க, நல்ல விடயங்களை பேசுங்க, மார்க்கத்தை பேசுங்க, தப்பு கிடையாது. எந்த இடத்துல 3வது மனிதரை பத்தி பேச்சு வருதோ எழுப்பிட்டு போயிருங்க, சைத்தான் அங்க வந்துருவான். நல்லா என்ன செய்வான், நல்லா எங்களை வச்சு வழி கெடுத்து கொண்டே இருப்பான். அப்ப இந்த முபாஹ் எத்தனாவது சொல்றோம்? இத 5வது. நல்லா வெளிப்பட இருக்கிறீங்க மாஷாஅல்லா. அப்ப 5வது முபாஹான விஷயங்களை வச்சு சைத்தான் என்ன செய்வான், ஆகுமானதான் கேட்டா அவர் ஃபத்வா சொல்ல, அவர் பெரிய முஃப்தியா இருப்பாரு. இது ஹராமா ஷேஃப், இது ஹராமாங்குவாரு. ஆனா ஹராத் அல்ல, அந்த முபாஹ் என்ன செய்யும்டா சுன்னத்தை விட வைக்கும். சுன்னத்தை விட்டு விட்டு சுன்னத்தை விட்டுறது அந்த அப்படியே உள்ளத்துக்கு அது பழக்கமாகி ஃபர்ல விடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு, ஃபர்ல விடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு. அப்ப இது என்ன செய்யும்டா, ஆகுமான விடயங்களை ஒரு மனிதன் அப்படியே ஈடுபட்டு 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 அப்ப சைத்தான் என்ன செய்வாண்டால் ஆகுமான விடயங்களை எங்களை அதிகமான நேரத்தை கழிக்க வைப்பார். அப்ப நம்ம சுன்னத்து குர்ஆன் நீங்க எவ்வளவு ஓதுனீங்கன்னா அதை பத்தி யோசனையே இருக்காது, என்ன திக்ர் செஞ்சீங்க அதை பத்தி யோசனையே இருக்காது. அதே மாதிரி வந்து நல்ல அமல்கள் சுன்னத்து நஃபில்கள் தொழுதீங்களாண்டா அதை பத்தி யோசனையே இருக்காது. இவரெல்லாம் ஃபத்வாவோடே போயிட்டு இருப்பார். இவர் போர்டர் எல்லாம் ஃபத்வாவை தான் இருக்கும், தக்குவான வாழ்க்கைங்கிறதே அவருக்கு இருக்காது. அப்ப எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் மொபைல் எடுத்துருங்க, போன் எடுத்துருங்க. போன்ல நல்லதான் படிக்கிறோங்க பாரு, ஆனா நல்லதான் ஆரம்பிப்பீங்க, மேல கீழே உள்ள கிளிப்பு என்ன செய்யணும் உங்களை அள்ளிட்டு போயிடும், சைத்தான் அதை வழி கெடுப்பான். அப்ப எனவே சில கட்டங்களில் நீங்கள் ஆகுமானதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைண்டா அந்த ஆகுமான முபாஹாத் என்ற அந்த வாசலின் ஊடாக ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பான். இது புரியுதா உங்களுக்கு? அப்ப நாம என்ன செய்யக்கூடாது, இது ஹலால் தானே, இது ஆகுமானது தானே என்று நினைச்சு கொண்டு அதிகமாக அதில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் உள்ள பிள்ளைகள், வீட்டிற்கு மனைவி மக்களுக்கும் நாம் இந்த விடயத்துல ஒத்துழைப்பாக இருக்கணும். அதாவது இன்றைக்கு ஒரு 2 கறி சமைச்சா 3வது ஒண்ணு செய், 4வது ஒண்ணு செய் வற்புறுத்தும் போது அங்க ஒரு மனதியெல்லாம் போயிடும். அப்ப அதை விட்டு போட்டு நீ திக்ர் செய், நீ தொழு, இன்னைக்கு விடுபட்ட குர்ஆனுடைய அந்த ஓதல்களை ஓது என்று நாங்க உதவியா இருக்கணும். நாங்க அப்படி இல்லையே, என்ன குர்ஆன் தூக்கிட்டா சமைக்கிற வேலை பாரு, உங்களோட வேலையை பாருங்க, குர்ஆனை புறவாத்துக்கலாம், ராவையில எல்லாம் படுத்துக்க போறோம். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும்னா ராவ் 12 மணிக்கு தாய்மார்களுக்கு 11 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது அவங்க ஓதணும். சில தாய்மார்கள் வந்து அப்படி சொல்லுவாங்க, நாங்க சுன்னத்தோட டைம் கிடைக்குதுல ராவையில எல்லா சுன்னத்தையும் சேர்த்து தொழிலுமான்னு கேட்பாங்க. அப்ப எப்படியான ஒரு நிலை மாறி இருக்கிற பாருங்க. அப்ப நாம் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அப்ப பிள்ளைய வந்து அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, சிறிய பிள்ளை கையில இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, அது உம்மாட்டே தான் இருக்கணும், அது பொம்பளையாட்டி தான் இருக்கணும். நிறைய வீட்டுல அதை நம்ம வச்சுக்கோமே, அந்த பிள்ளைய கொஞ்சம் கையில எடுத்து வச்சுக்கோமே, அவ தொழட்டும், குர்ஆன் ஓதட்டும், அதுக்கு உதவியாக இருக்கட்டும், அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப எனவே இந்த ஆகுமான விஷயங்கள் என்பதனூடாகவும் ஷைத்தான் என்ன செய்வான், எங்களுக்குள்ள நுழைந்து சுன்னாவை விட வைக்க செய்வான். வாஜிபான விஷயங்களை அப்படியே விடுறதுக்கான வாசல்களை திறந்து விடுவான். அப்ப இந்த ஆகுமான விடயங்களில் நாம் என்ன செய்யணும், ஒரு அளவோடு, ஏது ஆகுமானது அந்த அளவோடு நாம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு 100% செய்ய முடியும்னா நீங்க 50ஓட முடிச்சிருங்க ஆகுமானது. அதுக்கப்புறம் நீங்க சுன்னத்து நஃபில் இபாதத்து வணக்கங்கள்ல செலுத்துங்க. அப்ப அல்லாஹ்வோட அன்பை பெற முடியும். அந்த வாசல் ஷைத்தான் வார அந்த ரூட்டை அடைக்க முடியும். இது என்ன 5வது விடயம். 6வது விடயம், 6வது ஷைத்தான் வருவான். இப்ப நீங்க ஷிர்க் பித்அத் இல்ல உங்கள்கிட்ட, அதே மாதிரி ஷிர்க்கும் இல்ல, குஃப்ரும் இல்ல, 2வது பித்அத் இல்ல, பெரும்பாவங்கள் இல்ல, சிறுபாவங்கள் இல்ல, முபாஹ் இதுலயும் கட் அண்ட் ரைட்டா இருக்கீங்க. இப்ப முபாஹான விஷயங்களையும் கட் அண்ட் ரைட் இதுலயும் சரியா இருக்கீங்க. இப்ப 6வது ஷைத்தான் எப்படி வருவான்னு சொன்னால், அமல்களை 2 விதமான அமல்கள் இருக்குது. அதாவது கூலி கூடுன அமலும் இருக்குது, கூலி குறைஞ்ச அமலும் இருக்குது. ஷைத்தான் இப்ப இந்த வழிகளெல்லாம் எப்படியாவது வழிகெடுக்க பார்த்து ஃபெயில் ஆயிட்டான் தானே. இப்ப 6வது அவன் எப்படி காட்டுவான்னா, நன்மையை செய்ய வச்சு உங்களை வழிகெடுப்பான். எப்படின்னு சொன்னா, குறைஞ்ச நன்மை கிடைக்கிற விஷயத்தையும் அப்ப செய்யக்கூடாது, ஆனால் அதை விட பெரிய அமல் அப்ப இருக்கும் அந்த டைம்ல. அதையெல்லாம் விட்டு போட்டு ஏதோ ஒரு சிறிய நன்மை கிடைக்கக்கூடிய அமலை செய்ய வைப்பான். அமல்கள்ல சிறிய கூலி உண்டு, பெரிய கூலி உண்டு. அமல்கள் எல்லாம் நல்லது, பெரியது. ஆனால் கூலியை பொறுத்து வித்தியாசமாகும், நேரத்தை பொறுத்து வித்தியாசமாக மாறும். உதாரணமாக
இவர் என்ன செய்வார், குர்ஆன் ஓதிட்டிப்பார். குர்ஆன் வந்து அல்லாஹ்வோட கலாம். அப்ப அதை ஓதுறதுல எவ்வளவு இன்பம் இருக்கு, எவ்வளவு நன்மை இருக்கு எல்லாருக்கும் தெரியும். பாங்கேக்கும் குர்ஆன் ஓதிட்டிப்பாரு. பள்ளியில இகாம சொல்ல போங்க, என்ன செய்ய, குர்ஆன் ஓதிட்டிப்பாரு. இது ஷைத்தான்ட வேலை. நீ பாங்க கேட்டா ரசூலுல்லாஹ்வோட ஓர்டர், அதுக்கு பதில் சொல். அதே மாதிரி சொல்லிட்டு நீங்க ஸலவாத்தை ஓதிட்டு நீங்க துஆ கேட்டா அல்லாஹ் கபூல் ஆக்குவான். ஹதீஸ், சையான ஹதீஸ். அதானுக்கு முஅத்தின் சொல்ற மாதிரி நீங்க பதில் சொல்லிட்டு ஸலவாத்தை ஓதிட்டு நீங்க துஆ கேளுங்க, அல்லாஹ் கபூல் ஆக்குவான். அப்ப எனவே இதை விட்டு போட்டு இவரு குர்ஆன், நான் குர்ஆன் ஓதுறேன், இப்ப யாராவது போய் சொன்னா என்ன எனக்கு மார்க்க தெரியும், நான் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறேன் அவ அப்படிங்குவான். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்டா, அதை விட சிறந்தது உரித்த நேரத்துல தொழுவுறது, வாங்க சொன்னா அதுக்கு பதில் சொல்றது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இவர் என்ன செய்வாருன்னா, வருஷம் உம்ராவுக்கு போவார் நோம்புக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, வசதி இல்லை, பக்கத்து வீட்டுல ஒரு குமரி இருக்கும், கல்யாணம் முடிக்க வசதி வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி ஒரு ஏழை குடும்பம் இருக்கும். ஆனா இவர் வருஷம் உம்ராவுக்கு போவார். இது அமல் தான், நன்மை கிடைக்கும். ஆனால் இதை விட சிறந்தது, இதை விட உயர்ந்த கூலி கிடைக்கிறது இருக்குதே, அதை ஷைத்தான் செய்வன உடைப்பான். அவனுக்கு தேவை என்ன தெரியுமா, எந்த வழியிலையாவது இவன் அல்லாஹ் விட்டு தூரமாக்கணும். பாவம் செய்ய வச்சோ நன்மை செய்ய வச்சோ. ராவுங்களுக்கு கியாமுல்லைல் தொழுவாரு, ஃபஜ்ருக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னால தூங்கிடுவாரு, அப்படியே 8 மணிக்கு போவாரு, சுபு மிஸ் ஆகிருக்கும். இது பச்சை சைத்தான வேலை. நிறைய பேர் ஷேக் நான் ராவுங்களுக்கு தொழுதேன், சுபு மிஸ் ஆயிருந்து. இது பச்சை சைத்தாண்ட வேலை. சைத்தான் நல்லா விளையாடுறான் அவனோட. நீங்க கியாமுல்லைலே தொழாட்டி பரவாயில்லை, சுபுவை விட்டுறாதீங்க. சுபு தொழுகை இருக்காது பெருநாண்டு. இவர் 6:30 சூரிய உதயமாறதுக்கு முன்னால போய் உட்காந்துருவா முசல்லாவோட பெருநாள் தொழுகைக்கு. அப்ப சுபு தொழுகை, அப்ப அதுக்குரிய பெருமானம் அந்த சுபு தொழுது அவர் அல்லாட பாதுகாப்பு இருப்பார். பெருநாள் தொழுகை இருக்குது, வாஜிப். நிறைய பேர் சுன்னத்துன்னு சொல்லுவாங்க, சரியான கருத்து வாஜிப். அப்ப எனவே ஆனா அதை விட பெருமதியான சுப சைத்தான் எப்படி காட்டுவான், அப்படிதான் காட்டுவான். இப்ப ஒரு நல்ல இல்முடைய மஜ்லிஸ் இருக்கும், சைத்தான் என்ன செய்வான்டா, ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுவோம், மசூரா ஒண்ணு, நம்மளோட ஊரை பத்தி, குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி மசூரா, நல்ல மசூரா தானப்பா அப்படின்னு மசூரா செய்வாங்க. ஆனா அதை விட பெருசு இருக்கும் இல்முடைய அறிஞர்கள் பேசக்கூடிய சபை. அப்ப அந்த சபைகள்ல விட்டு போட்டு சைத்தான் என்ன செய்வாங்க, வாங்க நாங்க சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு பிளேட் டீ எடுத்தாச்சு, மிக்சர் எடுத்தாச்சு, எப்படியாவது உணர மாட்டேங்காத ஓட்டணும் பண்ணிக்காடு உட்காந்துருவாங்க. புரியுதா? அப்ப இது சைத்தானுடைய வேலை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேருக்கு அது புரியுது இல்ல. இல்முடைய மஜ்லிஸ்ல இன்றைக்கு நமக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நல்ல விடயங்கள் நமக்கு தெளிவா கிடைக்கும் என்று தெரிஞ்சும் நம்ம என்ன செய்யணும், போய் உட்கார்ந்துரும். அது ஒரு சொகுசு. ஏன்னா அதுல ஒரு 1.5 மணி தியாலத்துல 1/2 மணி தியாலம் நம்ம பேசிக்கொள்றோம் மசூரா. அதுக்கு பிறகு ஏதாவது குடும்ப விஷயம், அங்க உள்ள விஷயம், இங்க உள்ள விஷயம், சைத்தான் நம்மளோட நல்லா விளையாடிட்டே இருப்பான். நம்மளும் அப்படி மாஷாஅல்லாஹ் நல்ல 1.5 மணி தியாலம் மசூரா பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாம் எடுத்து பிடிச்ச எல்லாத்துக்கும். ஆனா ஒண்ணு நடக்க போறது இல்லை. அப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நிறைய பேருக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நிறைய பேருக்கு என்னென்றால், இதுல நிறைய பேர் என்ன நினைக்கணும்னு சொன்னா, நாங்க பாருங்க மாஷா அல்லாஹ் நல்ல இபாதத்தோட இருக்கிறோம்னு சொல்லி அந்த ஏமாற்றத்தையும் சைத்தான் உண்டாக்குவான். ஏமாற்றம், நாங்க பாருங்க எவ்வளவு புத்தகம் வாசிக்கிறோம், நிறைய எங்களுக்கு தெரியும், மார்க் விஷயங்கள் தெரியும், நாங்க மாஷா அல்லாஹ், இவங்க சும்மா நோமல் ஆக்களுக்கு தான் பயன் நடக்குது, நோமல் ஆக்கள் பயன், நாங்க பெரிய மசூராவில் இருக்கு, நாங்க பெரிய அல்லாமா அறிஞர்கள் அப்படின்னு சைத்தான் வழிகேட்டுல உங்களை கொண்டு போறான். இதுதான் சைத்தான் பிடிக்கிற இடம். புரிஞ்சுக்கிறீங்களா? கடைசி இடம் 6வது இடம் என்ன, இதுதான். 7வது ஒண்ணு இருக்கு, அது 6வது முடியாட்டி தான் 7வது. இந்த 6வது இடத்துல நிறைய பேர் மாட்டிக்கொள்றாங்க. எந்த டைம்ல எதை செய்யறது தெரியாது. அதுக்கு சொல்லுவாங்க அஃதலுல் இல்மி இல்முல் ஹால். இல்முல மிகச்சிறந்த இல்மு என்னென்றால் இல்முல் ஹால். அந்த டைம்ல எதை செய்யணும்னு தெரிஞ்சு கொள்றது. விளங்குதானே? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும், தொழுகைக்கு முன்னால தொழுகை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும், மார்க்கத்தை பேசி எத்தி வைக்கிறதுக்கு முன்னால மார்க்கத்தை படிக்கணும். இவருக்கு மார்க்கத்துல பேசி ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவர் பெரிய அல்லாம முஃப்தியா இருப்பாரு. தகுதிக்கேற்ப நம்ம ஃபத்வா கொடுக்கிறது, தகுதிக்கேற்ப ஃபத்வா கொடுக்கிறது என்பது வேறு, தகுதியை தாண்டி நாம ஃபத்வா கொடுக்கிறது என்பது வேறு. அது மாதிரி தகுதிக்கேற்ப மார்க்கத்தை பேசுறது என்பது வேறு, தகுதிக்கு அப்பா சென்று மார்க்கத்தை பேசுறது என்பது வேறு. அப்ப சைத்தான் நல்லதை வச்சு என்ன செய்வான், வழிகெடுப்பான். அதை விட நல்லதை விட்டும் தடுப்பதற்காக. அப்ப இது என்ன 6வது விஷயம். 7வது விஷயம், 7வது விடயம், சைத்தான் இப்ப அந்த 6 விஷயங்களையும் உங்களை வழி எடுக்க இல்லை, எல்லாத்துலயும் தப்பிட்டாரு. எல்லாத்துலயுமே இவர் தப்பி கூப்புரும் இல்ல, சிறுக்கும் இல்லை. ஞாபகப்படுத்திட்டு போறேன்டா நம்ம அப்படி கடந்து வாராமான்னு பாக்குறேன். எந்த இடத்துல நம்ம மாட்டுப்பட்டு இருக்கிறோம், 1வதுல இருக்கிறோமா, 2வது இருக்கிறோமா, இதெல்லாம் தேவையில்லை அவனுக்கு. சைத்தானுக்கு ஒரு காபீரை பிடிச்சி நீ விதத் செய்ன்னு சொல்ல மாட்டானே. காபீரை பிடிச்சி சைத்தான் விதத் செய்ன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் மெயின் வாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டார். அவரை அதுக்கு போறோம், அவரை பத்தி யோசிக்க மாட்டான்.
அப்ப மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்கிறவங்களோட சைத்தான் கூட விளையாடுறதுக்கு காரணம் என்ன, எங்கேயாவது பிடிக்கிறதுதான். அப்ப இப்ப இந்த 6 விஷயங்கள்லையும் இவர் தப்பிட்டாரு. குஃபர் இல்ல, ஷிர்க் இல்ல, பிதாத் இல்ல, பெரும்பாவங்கள் இல்ல, சிறுபாவங்கள் இல்ல, ஆகுமான விஷயங்களை பெருசா ஈடுபடுறது இல்ல. சரி, பெரிய நன்மையை சரியா உணர்ந்து டைமுக்கு டைம் எந்த நன்மையை செய்யணுமோ அதை கரெக்டா செய்யறாரு, எல்லாமே செஞ்சு வராரு. இப்ப 7வது சைத்தான் எல்லா வாசல்லையும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டான். இப்ப அவனால முடியவே முடியல. 7 வாசல்கள்லையும் 6 வாசல்கள்ல அவனால முடியவே முடியல இவனை வழி கெடுக்க. 7வது ஒரு வாசல் என்னண்டா, அது அவனுடைய நண்பர்கள் சகாக்களை குறித்த மனிதனின் மீது சாட்டி விடுவான். எப்படி அதை சாட்டுறது? அது மனிதர்களையும் இருப்பாங்க, சைத்தான்களையும் இருப்பார்கள். மினல் ஜின்னதி வன்னாஸ். இப்ப இவர் என்ன செய்வார்? எல்லாத்துலயுமே பக்குவமா இருப்பார், எல்லாத்தையும் பேணுதலா இருப்பார், எல்லா இந்த வாசல்களையும் அடைச்சிட்டு லாஸ்டா வந்து இருப்பார். நல்ல இபாதத்தோட இருப்பாரு, நல்ல பொறுமையோட இருப்பாரு, நல்லா எல்லாம் செஞ்சு இருப்பாரு. வெளியில மக்கள் விட மாட்டாங்க. பாத்தியா கொள்ளாதாள், அவனை பத்தி பேசு. இவர் காது கேட்கிற மாதிரி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு. இப்ப நீங்க நிறைய பேரை பார்த்தா எல்லாருமே நல்லா பழகுறாங்க பாய், முன்னாடி பின்னுக்கு தான் போய் எனக்கு புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம நிறைய சொல்றதை பாக்குறோம். அது மாதிரி வீட்டுல ஒரே பிரச்சனை, அதே மாதிரி வீட்டுல எவ்வளவு நல்ல குடும்பம் ஆன பிரச்சனை. அப்ப இப்படியான விஷயங்கள் சைத்தான் தனது நண்பர்களை வைத்து வழிகெடுக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான். இதுல எல்லாருமே இதுல என்ன செய்வாங்க? மாட்டிக்கொள்வார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. இப்ப எல்லாரும் ஒருவர் நன்மை செஞ்சுக்கிட்டே போறாரு. பாத்தீங்க செய்யறவங்களுக்கு அவன் பிரபலியத்துக்கும் அவன் பெருமைக்கு அவன் செய்யறான்னு ஒரு 4-5 முறை சொன்ன உடனே சரி இது கொஞ்சம் குறைச்சுக்கோம்னு அவர் பயானை விட்டுருவாரு. அப்ப நான் செய்யற இஹ்லாஸோட இருந்தா எவன் சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, புகழ்ந்தா என்ன, புகழாட்டி என்ன, இன்றைக்கு போடுவாங்க நாளைக்கு இகழ்வார்கள். இதான் மனிதனுடைய நிலை. அப்ப அதை சரியா புரிந்து கொண்டால் நம்ம யாருடைய புகழ்ச்சியும் நம்மளை ஒன்றும் செய்யாது, யாருடைய இகழ்ச்சியும் நம்மளை ஒன்றும் செய்யாது. நாம நம்மளோட பாதையில் சென்று கொண்டே இருப்போம். அப்ப யார் எவர் இது சைத்தான் பாவிக்கிற கடைசி ஆயுதம். நிறைய பேர் மாற்று இதுலதான் எல்லாம் சரி. ஆனா என்ன செய்வாரு? நல்லா பாதுகாக்கணும். கடந்த காலங்கள்ல நம்ம அப்படி இருந்தால் நம்ம அதை விட்டு ஒதுங்கிடணும். திடீரென்று வீணான கோபங்கள், வீணான பேச்சுக்கள், தகாத வார்த்தைகள், பொறாமை, இப்படி என்ன செய்யணும்? சைத்தான் அப்படியே எல்லாத்தையும் கேட்டு நம்மளை டென்ஷன் ஆகுவான். பாருங்க, நல்ல மனுஷனப்பா திடீர்னு குழம்பிட்டாரு. அந்த இடத்துல நம்ம சுதாரிச்சு கொள்ளணும். நல்ல மனுஷன் திடீர்னு குழம்பிட்டாரு. அப்ப அந்த இடத்துல சைத்தான் பிடிப்பான். அப்ப அது பெரிய நலவுகள் இருந்தது அவற்றை தடுபட்டு போய்விடும். இவர் ஒரு அதிகாரத்தை பத்தி ஒரு 10 முறை பேசுவார். அவர் கணிஞ்சு வார நேரம் போய் திட்டி விட்டு வந்துருவார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப எனவே இப்படியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைத்தான் தன்னுடைய நேசர்களை, அடியார்களை வைத்து இவனை உடைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அப்ப இந்த 7வது வாசல் அதுல தப்புறது ரொம்ப கஷ்டம். இபாதத்துல இஹ்லாஸ் இருந்தா மட்டும்தான் முடியும். 4 பேர் சொல்றாங்க அல்லது சூழ்நிலைகளை இவனுக்கு எதிராக சைத்தான் மாத்துவான். முன்னாடி எல்லாம் நல்ல ஒரு தவாவோட இருந்தார். இப்ப அவர் ஆளவே காண இல்ல. சைத்தான் சொன்னான், நீங்க போய் என்ன செய்ய, நாளைக்கு உனக்கு உன்னை பத்தி அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, உன் மேல இப்படி பேர் வரும், அப்படி பேர் வரும், சும்மா ஒதுங்கிரு. சைத்தான் காட்டுவான். அப்ப அவர் தவா விட்டு ஒதுங்கிடுவாரு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிந்தனை விட்டு ஒதுங்கினால் இபாதத்துல அவருக்கு பெருமதி வராது. ஏன்னா நான் சொல்றேன், நான் எப்படி இருக்கணும், நான் சொல்றேன் நான், அதனால நான் என்ன செய்யணும்? நல்லா இருந்தா தானே நான் சொல்ற மக்கள் சரியா இருப்பாங்க, நான் சரியா இருக்கணும் என்று அவருக்கு அந்த தவாவே அவரை என்ன செய்யும்? பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும். ஆனா சைத்தான் இந்த தவாவிலையும் தூரமாக்கி இபாதத்திலையும் தூரமாக்குவார். நிறைய பேரை பார்க்கும். சுண்ணாவை அப்படியே விட்டுருவாரு, சுண்ணாவை விட்டுருவாரு. அதே மாதிரி என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் சகஜமாக அவருக்கு ஆகிவிடும். அப்ப அவருக்கு ஆரம்ப நிலை என்று சொன்னால் அவர் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மனிதர்கள் சொல்கிறார்கள், இப்ப சைத்தானுடைய படை எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்டா, உங்களை அங்காலைங்களை தாக்கும். ஒரு ஆள் சொல்லுவான் வந்து இவன் வழிகேடு, ஒரு ஆள் சொல்லுவான் இவன் வந்து பெருமைக்கு பேசுறான், ஒரு ஆள் சொல்லுவான் இவன் பிரபலியத்துக்கு பேசுறான், ஒருத்தன் சொல்லுவான் வந்து இவர் என்ன சரியில்லைன்னு. இப்படி பல பல விடயங்கள் வரும். உங்களுக்கு தெரியும் நீங்க எதுக்கு செய்றீங்க, ஏன் நீங்க போறீங்க, ஏன் வாரீங்க. உங்களோட குடும்பத்துல இருக்கிற அடுத்த வீட்டுக்காராக்களே உங்களை தப்பா பேசுவாங்க, உங்களோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தப்பா பேசுவாங்க. நல்ல பணம் வருதாமே, இவர் நல்ல இஹ்லாஸா நல்ல முறையில் சம்பாதிப்பாரு, எங்கேயோ பணம் வருதாமே, என்னமோ ஒரு விஷயம் இருக்கு சம்திங்னே இவர் என்ன செய்வார்? குழம்பிடுவாரு. அந்த சார்ந்த வசதி இபாதத்தான், எல்லாம் இபாதத்தான், வசதி காட்டிட்டு போயிடுவார் சண்டைக்கு. என்ன பத்தி சொன்னியா, இப்படி இப்படி ரைட் அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு வராத நீ நோவினையா? வாயால வரும். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அந்த பெண் நல்ல சாலியான பெண், நல்ல சாலியான பெண். ஆனா அவட அக்காவோ தங்கச்சியோ அல்லது மாமியோ சாட்சியோ சின்னமாவோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்றதுக்காக வேண்டி பல பேரோட என்ன செய்வார்?
உறவை துண்டித்து கொண்டு அவர்களோட எந்த உறவும் இல்லாம கடினமாக பேசி உள்ளங்களை காயப்படுத்தி இவர் ஒரு வகையாக ஷைத்தானுடைய வாயில சிக்கி விடுவார். அப்ப எனவே நாங்க அந்த இடத்துல என்ன செய்யணும்? சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த 7 வாயில்களும், இந்த 7 வாயில்களையும் நாம் என்ன செய்யணும்? அடைத்து விட வேண்டும். அதுக்கு அப்பால் இப்ப நேரம் போதாது, அதுக்கு அப்பால் ஷைத்தான நெருங்க விடாம போடுற வேலிகள் நிறைய ஹதீஸ்ல இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ல ஷைத்தான வர விடாம போடுற வேலிகள் நிறைய இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைம்ல விரிவா பார்ப்போம். சுருக்கமாண்டைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அப்ப இந்த 7 வாசல்கள், இந்த ஷைத்தான் நுழைகின்ற இந்த 7 வாசல்களையும் நாம் தெளிவாக என்ன செய்யணும்? இனம் கண்டு அந்த ஷைத்தானுடைய வாசல்கள் ஏன் திறக்கப்படுதுன்னு காரணத்தை சொன்னேன், சொல்லி சொன்னேன். 3வது 4வதுல சொல்லாமலே அதை சொன்னேன். அப்ப எனவே இந்த காரணங்களை இனம் அந்த புரிந்து கொண்டு அல் ஹில் தீர்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது சொன்னோம் என்ன? குஃபர், ஷிர்க். 2வது என்ன? பித்அத், ஹுராஃபாத், மூட நம்பிக்கைகள். 3வது என்ன? பெரும்பாவங்கள். 4வது என்ன? சிறுபாவங்கள். இந்த பெரும்பாவங்கள்ல வெளிப்படையானதும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாம மறைமுகமானதும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன? சிறு பாவங்கள். 5வது என்ன? ஆகுமான காரியம், முபாஹத். 6வது என்ன? நன்மைகள் குறைந்த அமல்களை காட்டி பெரிய நன்மைகள் உள்ளதை விட்டு தூரமாக்குவான். 7வது அவன் கூட்டத்தை எங்கள் மேல சாட்டி விடுவான். அதுலதான் நிறைய பேர் என்ன செய்வாங்க? மாட்டி கொள்வாங்க. அப்ப எனவே இது ஷைத்தான் நுழைகின்ற நுழைவாயில்கள். இப்ப நாம் அடுத்தது என்ன செய்வோம்டா, ஷைத்தான எங்களை விட்டு கிட்டத்துல வாரதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? வேலி ஒன்று போட்டுக்கொள்ளணும். குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய விடயங்கள் இருக்குது. அது சம்பந்தமாக இன்னொரு தலைப்புல விரிவாக இதுதான் விஷயம், இதை எப்படித்தான் செய்யணும், இதுதான் ஒழுங்குமுறைங்கிறத விரிவாக இன்னொரு தலைப்புல இன்ஷால்லா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லுதா, இந்த ஷைத்தான் உங்களை நெருங்க கூடாது நீங்க நினைச்சா என்ன செய்யணும் என்றால், ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில 3 விடுத்தம் சூரா அல் இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ். சூரா அல் இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் 3 விடுத்தம் ஓதிக்கொள்ளுங்க காலையில மாலை. இது சஹீஹ் அபூ தாவூதுல வருது, ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அதே மாதிரி சூரா அல் பக்ரா ஓதிக்கொள்ளுங்க. லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர் ஃபஇன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மின் பைத்தி லா துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். வீடுகளை கபரிஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எந்த வீட்டுல சூரா பக்ரா ஓதப்படுதோ அங்கே இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். ஷைத்தான் விரண்டு ஓடிவான். அதே மாதிரி தூங்கும் பொழுது ஆயத்துல் குர்சி ஓதி தூங்குங்க. லா யக்ரபன்னகும் ஷைத்தான், லா யக்ரபன்னக ஷைத்தான். ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான். மலக்கு ஒரு ஆள் இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பார் அப்ப தூங்குற நேரம். அதே மாதிரி இரவையில எந்த நேரத்தையாவது இரவையில நீங்க சூரா பக்ராட கடைசி 2 வசனங்களை ஓதிக்கொள்ளுங்க. ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பி வல் முஃமினூன். எல்லா ஆதாரம் என்ன, ஹதீஸ், இதெல்லாம் நான் சுருக்கமா சொல்றேன், எல்லாம் சரியானதுதான், தொகுத்து சொல்றேன். ஹைர். அதே மாதிரி தான் நம்ம சூரா பக்ராட கடைசி 2 வசனத்தை என்ன செய்யணும்? ஒரு இரவுல ஓதினால் கஃபத்தாஹு, அது அவருக்கு இபாதத் செஞ்ச நன்மை கிடைக்கும் சில கருத்துக்களும் இருக்குது. அந்த வார்த்தைக்கு கெடுதிகளை இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்ற கருத்தும் இருக்கு. அதே மாதிரி தான் வஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇத் பில்லாஹ். ஷைத்தான் தீண்டுற மாதிரி ஷைத்தான் ஊசலாட்டங்கள், தப்பான எண்ணங்கள், மனக்கோளாறுகள், மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் வருகின்ற பொழுது ஃபஸ்தஇத் பில்லாஹ், அஊது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஇத் பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு என்ன செய்யுங்க? அஊது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. ஏன்னா ஷைத்தான் வருவான், வழிகெடுக்க வருவான். அதே மாதிரி தான் ஷைத்தானை நம்ம பாதுகாப்பு பெறுவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நாளைக்கு 100 விடுத்து மோதினா நிறைய நன்மைகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல ஒன்று, அந்த நாள் ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அவருக்கு. லேசான திக்ர், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். 100 விடுத்து சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள நுழையிற நேரம் பிஸ்மில்லான்னு போங்க. சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லுங்க. அப்ப ஷைத்தான் என்ன சொல்லுவான்? லா மபீத லக்கும் வலா அஷா. இங்க உங்களுக்கு அவரோட சிநேகிதர்களை பார்த்து ஷைத்தான் சொல்லுவான், அவரோட தோழர்களை பார்த்து, இந்த வீட்டுல உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, சாப்பிடுறதுக்கும் சாப்பாடுல ஓடிடுங்க. அதே மாதிரி அதிகமா சுன்னத்தான தொழுகையில தொழுது கொள்ளுங்கள் வீட்டுல. அதே மாதிரி அதிகமாக திக்ர்கள் அதிகமா செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ்.
இப்படி நிறைய விடயங்கள் நம்ம என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். இது போன்று நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இப்ப நான் சுருக்கமாகத்தான் இதை என்ன செய்றேன் சொல்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மாதிரியான திக்ருகள் ஆயத்துல் குர்சி ஓதுறது, சூரா ஃபலக், சூரா இஹ்லாஸ், சூரா நாஸ் ஓதுறது, சூரா பக்ரா ஓதுறது, ஆயத்துல் குர்சி ஓதுறது தூக்கத்தின் ஆரம்பத்துல, அதே மாதிரி வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்றது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றது, இப்படியான விடயங்கள், அதிகமாக திக்ர்ல ஈடுபடுறது, இப்படியான விடயங்கள் செய்து நம்மட வீட்டுல ஒரு வேலையை போட்டுக்கொள்ளணும். எங்களுக்கு நாங்க ஒரு வேலையை போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி காலை மாலை ஔராதுகள்ல பேணுதலாக இருக்கணும். காலை மாலை ஒரு திக்ர்கள் துவாக்கள், சஹீஹான திக்ர்கள் துவாக்கள் நம்ம ஓதிக்கொள்ளணும். சந்தர்ப்ப துவாக்கள் சஹீஹானதை என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நிறைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், எல்லாருக்குமே ஒரே மனசுல ஒரே குழப்பம், மனசுல வஸ்வாஸ் ஏற்படும். தொழுகைக்கு போனா வஸ்வாஸ், அப்ப அது ஷைத்தான கோளாறு. அப்ப எனவே இந்த மாதிரி நான் சொன்ன விடயங்களை நீங்க கடைபிடித்து வாருங்கள். ஷைத்தானுடைய கோளாறு, அதுல இருந்து விடுபடுவதற்கான வழிகள் என்பது ஒரு தனியான ஒரு பெரிய தலைப்பு. அதை இன்ஷால்லா இன்னொரு டைம்ல நாங்க பார்ப்போம். எனவே இப்ப நான் சொன்ன விடயங்கள், குறிப்பாக வீட்டுல சூரத்துல் பக்ரா அடிக்கடி நீங்க ஓதிக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அரை ஜுஸ் ஓதலுமா அரை ஜுஸ் ஓதுங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு அரை ஜுஸ் ஓதுங்க. முழுமையாக ஒரே நாள்ல ஓதலும்னா ஓதிக்கொள்ளுங்க. அதனால அதே மட்டும் தான் ஓதிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம் இல்லை, எல்லாம் ஓதிக்கொள்ளுங்க. குர்ஆனை ஓதுறதே பரக்கத்தான். அப்ப எனவே வமையஷு அன் திக்ரிர் ரஹ்மான் நுகைது லஹு ஷைத்தான் ஃபஹுவ கரீம், யார் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமான ஷைத்தான் அல்லாஹ் சாட்டிடுவான். அந்த ரஹ்மான் நுகைது லஹு ஷைத்தான். அப்ப ஷைத்தான் எங்களோட ஒட்டிக்கொள்றது காரணம் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம இருக்குது. அப்ப வீட்டுல அல்லாஹ் அதிகமா நீங்க திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, ஔராதுகளை ஓதுங்க, சூரா பக்ரா ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க, சூரா ஃபலக், சூரா இஹ்லாஸ், சூரா நாஸ் ஓதுங்க. இப்படியான விடயங்கள் வீட்டுக்குள்ள நுழையிற நேரம் சலாம் சொல்லிட்டு வாங்க, பரக்கத்து உண்டாகும். அதே மாதிரி அதிகமா சுன்னத்தான தொழுகைகள் தொழுங்க. இப்படியான விடயங்களை நாங்க செய்வதன் மூலமாக ஷைத்தானுக்கு ஒரு வேலியை போடலாம். ஷைத்தான் வார நுழைவாயில்களை அவன் திறக்கிறதுக்கு அவனால வர முடியாம போகும், வந்துட்டால் தான் திறப்பான். அப்ப எனவே நாம் இதை என்ன செய்யணும், சரியாக புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில இந்த அமல்களை கடைபிடித்து இந்த ஷைத்தானுடைய 7 இந்த வாயில்களையும் நாம் சரியாக புரிந்து அதில் இருந்து விடுபட்டு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிவிட வேண்டும். அதே போன்று ஷைத்தானுடைய இந்த கெடுதி ஆதிக்கம் என்பது எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டிருக்கும். அதை மூமின்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக தெளிவாக புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் சறுக்கி விடாமல் ஷைத்தானுடைய வாசல்களை அடைத்து அல்லாஹ்வுடைய அந்த அன்பை நோக்கி, அருளை நோக்கி செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.